Hello. So, hi everyone. Welcome to Vedantu channel, Pasangla. Yeah. Say. So, hi Pasangla. Okay. So, இந்த லைவ்ல நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பத்தின ஜேஇக்கான சிலபஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம yeah Pasangla, so it's from your 10th standard, it's from your 11th standard and it is for your 12th standard சரியா. ஸோ எல்லா போர்ஷன்ஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போர்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஜேஇ சிலபஸை கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ண போறோம்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்க போறோம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ், லோக்கஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப முக்கியமா ஓகேவா. உங்களோட 6th சாப்டரே லோக்கஸ் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸ் தான் இந்த லைவ்ல நம்ம கவர் பண்ண போறோம். எஸ், ஸோ ஸ்பெஷலி இது ஜேஇக்கான சிலபஸ் ரைட். ஸோ ஜேஇக்கான வீடியோஸ் ஜேயா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும், நாம நம்மளோட பயங்கரமான எஃபர்ட்ஸை போட்டு தான் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ இந்த எஃபர்ட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு பயங்கரமான அவுட்புட்டும் கிடைக்கணும், ஐ ஹோப் ரைட். ஸோ ஜேஇ அண்ட் நீட்ல நம்மளுக்கு அவுட்புட்ஸ் கிடைக்கணும்னா வி ஹாவ் டு புட் சம் ஸ்டடி பிளான் போடணும். அந்த ஸ்டடி பிளான்ல நீங்க வந்துட்டு ஜேக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்டடிக்கான ஒரு ஹார்ஸ் கொடுக்கணும். அண்ட் நீங்க கோச்சிங்கும் போகலாம், செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். அந்த செல்ஃப் ஸ்டடி பண்ற இடத்துல இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜேஇக்கானது ஆல்ரெடி நீ தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம நீங்களும் பாருங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஜேஇ ஆஃப்லைன் சென்டர்ஸ்ன்னு இருக்கு, ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு, பிளஸ் ஆஃப்லைன் சென்டர்ஸும் இருக்கு. ஸோ எந்த இடத்துலலாம் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாஸ்லாம் தான் இருக்கு வித் என்கொயரி நம்பர்ஸ். நீங்க கேட்கலாம் மற்ற இடத்துலையும் இன்ஸ்டியூஷன் தான், அந்த இடத்துலையும் நம்ம காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ண போறோம். அப்போ மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் வேதாந்துக்கும் என்ன ப்ராப்ளம், லைக் வாட் இஸ் அ ரியல் இஷ்யூ வித்வீன் தேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்க நம்ம காசு கொடுத்து போறோம் கரெக்டா. எஸ், வி ஆர் பேயிங் ஃபீஸ். அந்த இந்த ஃபீஸ் வந்து எந்த இடத்துல பே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சில நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும். உங்களுக்கு அங்கே பர்சனல் அட்டென்ஷன் இருக்கணுமா. அண்ட் நம்மளுக்கு இதெல்லாம் தாண்டி நம்மளோட டவுட்ஸை சால்வ் பண்ண முடியும். ஈவன் தோ வி ஆர் ஆவரேஜ் பீப்புள், நம்ம ஆவரேஜா கூட டவுட் கேட்கலாம், நான் ரொம்ப சில்லித்தனமா கூட கொஸ்டின் கேட்கலாம், ஆனா அது கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் வேணும் ரைட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸுமே என்ன ஜட்ஜ் பண்ணாதவங்க ஆன்சர் பண்ணணும். அட் தி சேம் டைம் எனக்கு வந்துட்டு எல்லா சப்ஜெக்டும் நாலேஜா வச்சிருக்க மாதிரி ஏன் மாதிரி இருக்க ஒரு ஃப்ரெண்டு டீச்சரா இருந்தா நல்லா இருக்கும் ரைட்னா. இது எல்லா குவாலிட்டிஸும் நம்ம வேதாந்துல இருக்கு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு டீச் பண்ற எல்லா டீச்சர்ஸும் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல டீச் பண்றவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அவங்களே ஐஐடிஸ்ல முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ். அது போக அகாடமிக் மென்டார்ஸ் இருக்காங்க ஓகேவா. இந்த அகாடமிக் மென்டார்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸோட வெல் வெஸ்டா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் உங்களோட ஆக்சுவல் ஃப்ரெண்டா இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸை பத்தி தெரிஞ்ச ஃப்ரெண்டாவும் இருக்க போறாங்க ஓகேங்களா. ஸோ 24/7 வி ஹாவ் அ டவுட் செக்ஷன்ஸும் இருக்கு நம்ம கிட்ட சால்வ் பண்றதுக்கு. அந்த டவுட் செக்ஷன் சால்விங்கும் இருக்கும். அது போக ஹைடெக் கிளிக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த கிளிக்கர்ஸ் சொன்ன கிளாஸ்ல எங்கேஜிங்கா வச்சிருக்கும். இது எல்லா ரீசன்ஸுமே உங்களை ரேங்க்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். ஸோ தட் அவங்க வந்து 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க ஓகே. ஸோ இந்த விதத்துல நீங்க ஜேஇ ஆர் நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஒரே ஒரு விசிட் கொடுத்துட்டு நீங்க அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல ஜாயின் பண்ணலாமா பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எல்லாமே நீங்க பண்ணலாம் ஓகேவாடா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே, ஒரு வேளை என்னால் போய் பார்க்க முடியல அப்படின்னா இது என்கொயரி நம்பர்ஸ், இந்த என்கொயரி நம்பர்ஸ் கால் பண்ணி கூட நீங்கள் என்கொயர் பண்ணலாம். வாட் இஸ் அ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ நாங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ரைட்டா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா. நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போகிறோம் ரைட்டா பசங்களா. ஆக்சுவலி ஸ்லோப்னா என்னப்பா, ஸ்லோப்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஓகே மேம், ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டா.
இப்படி 2 லைனை போட்டுட்டா ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். ஆமா ரைட்? ஸோ இப்போ ஸ்லோப்னா என்னது? ஸ்லோப் அப்படின்னா தமிழ்ல சொல்ல போனா நல்லா இருக்கும். சில வார்த்தைகள் தமிழ்ல கேட்கும் போது தான் அதோட ரியல் அர்த்தமே நம்மளுக்கு புரியும். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் சரிவு. ஓகேவா? ஸோ சரிவு, சாய்வு எப்படி வேணா சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு லைனோட சாய்வை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ டில்டாஸ் நம்மளுக்கு அது ரொட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டில்ட ரொட்டேஷனை யூ கேன் மெஷர் இட். அந்த மெஷரிங்க்கு தான் ஸ்லோப் அப்படின்னு பேரு. சரிடா பசங்களா? அண்ட் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்லோப்ல நம்மளுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸ்லோப்னோட டெஃபினிஷன் நான் சொல்லிட்டேன். சரிவு தான் நம்மளோட ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா ஸ்லோப்பை நம்ம எப்படி மெஷர் பண்ணலான்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ரன் ஓவர் ரேஸ். ஓகேவா? ரன் ஓவர் ரேஸ். இந்த ஒரு ஞாபகம், இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. ரன் ஓவர் ரேஸ் தான் ஸ்லோப்பா நம்மளுக்கு கொடுக்குற ஒரு டேர்மா இருக்கும். அதாவது ஒருத்தங்க ஓடிட்டே இருக்கணும், அட் தி சேம் டைம் ரேஸும் ஆகணும். சரியா? ரைஸும் ஆகணும். ஓகேவா? ரைஸ் ஓவர் ரன் ஆர் ரன் ஓவர் ரைஸ், லைக் வாட் எவர். ஓகேவா? என்ன சொல்லணும்? ரைஸ் ஓவர் ரன். சி, ஒருத்தங்க ஓடிட்டே இருக்கும் போது கூட லைக் we can ரைஸ் ஓவர் இட். அதுதான் ஸ்லோப். கரெக்டுங்களா? ஸோ ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா they will travel x1 to x2. கரெக்டா? x1 பாயிண்ட்லேருந்து x2 டிராவல் பண்றாங்க, அதாவது ரன் பண்றாங்க. ஆனா இங்க ரன் ஆகும்போது அவங்க ஹைட்லயும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்த ஹைட் வந்து y1, ஆனா செகண்ட் அவங்க எவ்வளோ ரைஸ் ஆயிருக்காங்கன்னா y2 ரைஸ் ஆயிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்லோப்பை மெஷர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரிங்களா? அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைஸ் ஓவர் ரன். சொன்னா ரைஸ் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் y1, நெக்ஸ்ட் y2. அப்போ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு? y2 மைனஸ் y1 தூரம் ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க? ஓவர். எவ்வளோ தூரம் ஓட ரைஸ் ஆயிருக்காங்க? x2 மைனஸ் x1. ஓகேவா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்லோப். அப்போ ஸ்லோப்னா என்னது? ஆக்சுவலி இட் இஸ் ரைஸ் ஓவர் ரன். சரிடா பசங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது ஆக்சுவலி ஆங்கிளும் சொல்லுவாங்க. ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வச்சும் நம்ம ஸ்லோப் சொல்ல முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மேக்ஸ் அன் ஆங்கிள். ஓகேவா? நம்ம சொல்ல நான் பாயிண்ட் மேக் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் குவாட்ரண்ட் அண்ட் இந்த குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு லைன் இருக்கு. யா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆல்ஃபாங்கிற ஆங்கிள மேக் பண்ணிருக்கு. தென் இட் இஸ் தி ஸ்லோப் எம். அப்போ அந்த எம்முக்கும் இந்த ஆங்கிளுக்கும், அதாவது இந்த லைனோட சரிவுக்கும் இந்த லைன் மேக் பண்ற ஆங்கிளுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? ஏன்னா we know that this லைக் இந்த பார்ட் தான் வந்துட்டு, யாரா பசங்களா, இந்த பார்ட் தான் என்னது? ஸ்லோப். கரெக்டா? அது இத்திலியோண்டு இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அது ஸ்லோப் ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க எவ்வளோ பாயிண்ட் டைரக்ஷன், லைக் இது குட்டியா இருக்கு, இப்போ இதோட வேல்யூ குட்டி, இதோட வேல்யூ பெருசா இருக்கு, அப்படி கிடையாது. இது எல்லாமே ஸ்லோப்பை தான் டினோட் பண்ணுது. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் டினோட்டிங் தி ஸ்லோப். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, அப்போ இது ஃபுல்லாவும் ஸ்லோப்பை தானே டினோட் பண்ணும். யாரா பசங்களா? அப்போ இந்த குவான்டிட்டியும் நம்மளுக்கு ஸ்லோப்பை தானே டினோட் பண்ணும். எஸ், ஆப்வியஸ்லி. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது? ரைஸ் ஓவர் ஹைட். இது ரைஸ் எவ்வளோன்னு வச்சிருக்கேன்னா, இப்போதைக்கு ஒரு ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன், சம் ஹைட். ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு ரைஸ்டு ஹவு, லைக் ஓவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கோ டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு போடுறேன். ஸோ இந்த ஹைட் ஓவர் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸோட எவ்வளோ ஹைட் கவர் பண்ணிக்கிங்களோ அதுதானே ஸ்லோப் நான் சொல்றேன். கரெக்டா? எஸ். இப்போ நீ யோசிச்சு பாரு, இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கிட்ட இருக்கு, அட்ஜசன்ட் சைடு நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டாடா பசங்களா? அதாவது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம இருக்கு, நம்ம கிட்ட அட்ஜசன்ட் சைடு இருக்கு. அப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ங்கிறது என்னது? இதோட ஹைட்டை டினோட் பண்ணுது. அட்ஜசன்ட்ங்கிறது என்னது? இவங்களோட டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுது. விச் மீன்ஸ் அப்போ tan θங்கிறது வேற யாரும் கிடையாது. ஹூ இஸ் இட்? ஆர் ஸ்லோப். ஓகேங்களா? ஒரு லைனை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்றாங்களோ அந்த ஆங்கிளோட tan யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா நிச்சயமா ஸ்லோப்புக்கு ஈக்குவல். ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். அண்ட் ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 0 to πக்குள்ள இருக்கணும். ஓகேவா? 0 to πக்குள்ள இருக்கிற மாதிரி ஆங்கிள் மெஷர் பண்ணுங்க. டன் பசங்களா? ஓகே,
here the angle is made. Actually angle எப்படி மெஷர் பண்ணனும்னா எப்பவுமே ஆன்டி கிளாக்வைஸ், நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ்ல திரும்புற மாதிரி தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா இட் should be in நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகே, angle is always measured in anti clockwise direction. அத மறந்துடாதீங்க. ஓகே வாடா பசங்களா? எஸ். ஓகே, இந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். கரெக்டா? இந்த பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்சுவலி என்னன்னா, ஒருத்தங்க ஒரு லைன்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. இந்த லைன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் x1 y1 ஒரு பாயிண்ட் x1 y1 இருக்கு, அதுக்கப்புறம் x2 y2ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. கரெக்டா? ரீச் பண்ணுது. ஸோ லைக் ரீச்சிங்ல அப்போ இதோட ஸ்லோப் பத்தி கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு, ஓடுறது எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு. ஸோ எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னா x1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி x2 பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு? x2 மைனஸ் x1 டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கு. எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு? ஹைட்டை வச்சு சொல்லு. ஹைட்னா இது y1, இது y2. அப்போ எவ்வளோ தூரம் ஹைட் ரைஸ் ஆயிருக்கு? ஸோ y2 மைனஸ் y1. அதனால தான் m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. புரியுதாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஸ்லோப். ஸோ ஸ்லோப் அப்படின்னா நம்ம ஓட ஓட ரைஸும் ஆகும், அது இது ஸ்லோப். சரிங்களா? யா. So we have to find the slope. இதை find பண்ணலாமா? Determine x so that the line passing through 2 points makes 135 degree angle with the positive direction of x axis. Okay. x என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ ரெண்டு பாயிண்டும் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? லைன் மேல இருக்கு. லைன் மேல இருக்கு. லைன் ஓகே, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போதைக்கு என்னது? we have 2 lines. அந்த லைன் மேல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் என்னது 3,4, இன்னொரு பாயிண்ட் என்னது x,5. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட 135, அதாவது தீட்டா வந்து 135 டிகிரின்னு சொல்றாங்க. சரிடா பசங்களா? ஸோ டிகிரி பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ், லைனுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிலேஷன்ஷிப்பா யூஸ் பண்றது ஸ்லோப் மட்டும்தான். சரியா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும், அட் தி சேம் டைம் ஆங்கிள் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால அவங்க இவங்களையும் தான் நீ ஈக்குவேட் பண்ண முடியும். ரைட்டாடா பசங்களா? ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஸோ இதோட ஸ்லோப் என்னது? m is equal to எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு? ஹைட் தான் ஃபர்ஸ்ட். ஹைட்னா y2 minus y1. ஓகே, ஸோ 5 minus 4 divided by x minus 3. So that is 1 by x minus 3. இதுதான் உன்னோட ஸ்லோப்போட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? angle is equal to 135. ஸோ இதோட tan வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். because m is equal to tan theta. ஓகேங்களா? அப்ப tan 135 டிகிரி நம்ம கண்டுபிடிக்கணும். what is 135 degree means? 180ல இருந்து 45 மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு 135 கிடைக்கும். ஏன்னா நோன் ஆங்கிள்ஸ் வச்சு தான் அன்னோன் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்களோட ஃபார்முலா என்னது? tan 180 மைனஸ் 45னா செகண்ட் குவாட்ரண்ட்ல டேனோட வேல்யூ நெகட்டிவ். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி படிச்சவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் கம் செகண்ட் குவாட்ரண்ட் டேனோட வேல்யூ நெகட்டிவ். அப்படின்னா என்னடா பசங்களா? which means இது வந்து நம்மளுக்கு minus tan 45, that is minus 1. ஓகேங்களா? அவங்களோட வேல்யூ என்னது? -1. ஸோ ரெண்டு பத்தி சிம்பாலிக்கலா சொல்லுங்க. இப்போ 1 by x minus 3 is equal to -1. அப்போ 1 is equal to -1 is equal to x minus 3. அப்போ இதுக்கு போனா +3. ஸோ 3ல 2 1 போச்சுன்னா 2 is equal to x. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2. ஓகேவாடா பசங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ வில் பி 2. ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ ஸ்லோப் ஆங்கிள் வச்சு என்ன, நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் வச்சு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ இதுதான் அப்சர்வேஷன். ஒருவேளை உங்களோட ஆங்கிள் அக்யூட்டா இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே உங்களோட ஆங்கிள் அப்யூஸா இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கு. So whenever your slope is positive, ஓகேவா, உன்னோட ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவா இருக்கோ அப்ப அந்த லைன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? அந்த லைன் பார்த்து லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்ல போக போக இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. when your m is positive. ஓகே, வாட்ரா பசங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? m வந்து பாசிட்டிவா இருக்கு, ஸ்லோப் பாசிட்டிவா இருக்குன்னா தான் ஒரு லைன்
லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக போக இன்க்ரீஸ் ஆயிருக்கும், மேல பார்த்த மாதிரி ரைஸ் ஆயிருக்கும். சரியா? இதுவே உன்னோட m பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? m வந்து நெகட்டிவ் <0 அப்படி பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் போக போக இது ரைஸ் ஆகாம டவுன் ஆயிருக்கும். ஓகே, அப்படி சரிவாகி வந்திருக்கும், ரைஸ் ஆகாம உயராம சரிஞ்சு வந்திருக்கும். சரியா? ஸோ இது எப்படி, இதோ இப்போ நீங்க டயக்ராம்ஸ் கெஸ் பண்ண யூஸ் பண்ணணும். ஸோ m பாசிட்டிவா இருக்குன்னா இட்ஸ் கீப்பிங் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் m பாசிட்டிவா இருக்கும். ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு m நெகட்டிவா தான் இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? a line cutting same intercepts, ஓகேவா, on the coordinate axis. அப்ப m ஓட வேல்யூ என்ன? ஓகேவா, லைன் கட்டிங். ஸோ இதுல அப்சர்வேஷன் என்னன்னா, இப்போ ஒரு லைன் ஆகுது, இந்த லைன் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ், கோஆர்டினேட் ஆக்சிஸ ஒரே இடத்துல, இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா கட்டிங் பாயிண்ட். ஓகேவா, இன்டர்செப்ட் என்னன்னா என்னது, கட்டிங் பாயிண்ட். அந்த இடத்த தான் நம்ம இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து 3ங்கிற இடத்துல, எக்ஸ் ஆக்சிஸ் 3ங்கிற இடத்துல கட் பண்ணிருக்குன்னா y axis 3ங்கிற இடத்துல தான் கட் பண்ணிருக்கும். சரியா? so that is called same intercepts. இப்படி இருக்க same interceptsக்கு slope என்னன்னு கேக்குறாங்க. how will you calculate the slope? right? ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ what is it, இந்த ஆங்கிள் என்ன, இது வந்து 90 டிகிரி. உனக்கு தெரியும் இது 90 டிகிரின்னு. ஓகே, ரைட்டா பசங்களா? இது நம்மளுக்கு 90 டிகிரி. we know that when this is 3 distance, இது 3 distance. ஓகேவா? எஸ், ஓகே ஃபைன். இப்போ அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றப்போ ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்னது, ரைட் ஆங்கிள் மட்டும் கிடையாது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளும் கூட. ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்போ இது 90னா அப்போ இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஆமா ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதுல 90 போயிடுச்சு, இதுல 90 போயிடுச்சு. அப்போ அங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க என்னவா இருப்பாங்க? ஓகே, that is I'm asking, which means எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா 180. அப்போ 90 பிளஸ் இங்க 2 ஆங்கிள் சேமா இருக்கு, which is equal to 180. அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸ் 190 இருக்கும். அப்போ அந்த x is equal to 45. அப்போ இந்த ஆங்கிளும் 45 இருக்கும், இந்த ஆங்கிளும் 45 இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு ஸ்லோப் வேணும்னா யாரை கண்டுபிடிப்பீங்க? இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லைனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஓகேவா? சி, இவங்க வேணும். இந்த ஃபுல் கர்வ் வந்து 180, அதுல 45 போச்சுன்னா அப்போ மீதி இருக்கிறவங்க எவ்வளோ? 135. ஓகேவா? 135, which means அப்ப இந்த லைனோட ஸ்லோப் என்னடா பசங்களா? இந்த லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? -1 இருக்கும். ஏன்னா tan 135 ஓட வேல்யூ -1. எஸ், ஸோ tan 135 ஓட வேல்யூ -1. ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் இட்? இப்போ ஒரு லைன்ல ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் தான் இருக்குன்னா அதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டா ஸ்லோப் போடலாம். ஸ்லோப்போட வேல்யூ -1. ஓகேவா? இட் இஸ் அன் அப்சர்வேஷன். யூ காட் இட் பசங்களா? யா, சேம் ஃபார் திஸ் டைம். இதுக்கும் அதே தான், 2 இடத்துலயும் டைரக்ஷன் லைக் வேல்யூஸ் ஒண்ணுனா இப்படிதான் இருக்கும். ஓகே, டன். மேம் இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் இன்டர்செப்ட்ஸ்னா 2 பேரோட லைக் டைரக்ஷனும் ஒண்ணுதான். இங்க பாருங்க, இதோட டைரக்ஷன் இப்போ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இங்க பார்த்தனா இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இதுவும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, which means சேம் இன்டர்செப்ட்ஸ் both in length and both in direction also. கரெக்டா? அப்படி இருக்கும் போது ஒரு ஸ்லோப் வந்து ஸ்ட்ரெயிட்டா -1ன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் 2 கேஸ், எல்லா கேஸையும் சொல்றேன், ஜஸ்ட் ஈக்குவல் லென்த் அவ்வளவுதான். நான் டைரக்ஷனை பார்க்கல, ஈக்குவல் லென்த்தா கன்சிடர் பண்றேன். ஸோ அப்போ ஈக்குவல் லென்த்தா கன்சிடர் பண்றீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் டைரக்ஷனும் ஒன்றும் ஈக்குவல் லென்த்துமே. அப்போ இந்த 2 கேஸுக்கு m வந்து 1 இருந்திருக்கும். அண்ட் மீதி இருக்க 2 கேஸுக்கு என்னவா இருக்கும் பசங்களா? m வந்து +1 இருப்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் -1 ஆக்சுவலி, and here it is for +1. ஓகேவாடா பசங்களா? இதோட வேல்யூ -1 and இதோட வேல்யூ 1. Got it? 2 பேரும் வேற டைரக்ஷன்ல இருக்காங்கன்னா அப்ப ஸ்லோப் என்னவா இருக்கும்? either 1 or -1. ஓகேவா? இப்போ நம்ம இங்க போட்டோம்ல, இதே ஸ்ட்ராட்டஜி நீ அங்கேயே அப்ளை பண்ணு, சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். ஓகேவா?
எல்லா இடத்துலையுமே ஆங்கிள் ஒன்று தான். கரெக்டா? ஓகே ஃபைன். நான் வேணா போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ தான் இந்த சம பார்த்தோம். கரெக்டா? இது 45னா இது 135 இருக்கும். 135னா இட் இஸ் -1. ரைட்? ஸோ இப்போ இது 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 45, திஸ் இஸ் 45. ஆமா ரைட்? ஸோ இப்போ இந்த லைனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸுக்கு உள்ள ஆங்கிள் ரைட், விச் மீன்ஸ் ஈவன்டா. ஓகேவா? இதோட ஆங்கிள் என்ன கேட்குறான்? இது 45. அப்போ இது என்னது? 135. ஸோ 135னா எம்மோட வேல்யூ -1. ஓகே, செக் ஃபார் திஸ் கேசஸ். இந்த கேஸுக்கு செக் பண்ணலாமா? இது 90 டிகிரி, which means இது 45, இது 45. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட, அதாவது இந்த லைனுக்கும் இங்க இருக்கிற லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இது 45 தான். tan 45னா 1 தான். அப்போ எம்மோட வேல்யூ 1. அவ்வளோதான். இதுக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் 90, இது 45, இதுவும் 45. ஓகே, நம்மளுக்கு வேண்டிய ஆங்கிள் என்னது? அந்த லைனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும், அதாவது இவங்க நம்மளுக்கு தெரியணும். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? எங்கெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் வருதோ இங்க என்னவோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்ப இங்க 45 அப்படின்னா இங்கேயும் 45 தான். அப்ப ஆங்கிள் 45. அப்ப m is equal to tan 45. அப்ப m ஓட வேல்யூ 1. ஓகே, so m is equal to -1 and m is equal to 1. அவ்வளவுதான் கேஸ். சரிங்களா? இஃப் a line is equally inclined to the axis. ஓகேவா? இப்ப பார்த்ததுதான் இன்க்ளைடுனாலும் இதுதான். இன்க்ளைட்னா என்னது? கட் பண்றது. ஆக்சிஸை ஈக்குவலான பார்ட்ஸ்ல கட் பண்ணுது அப்படின்னா நிச்சயமா உங்களோட ஸ்லோப் 1ஆ இருக்கும், இல்லைன்னா -1ஆ இருக்கும். ரைட்டா பசங்களா? ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் ஸ்லோப் பார்த்துட்டீங்க. ஸ்லோப்புக்கும் ஆங்கிளுக்கும் என்ன சம்மந்தம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிஃபோர் வி ஸ்டடி வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட வேரியஸ் ஃபார்ம்ஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 2 விஷயத்தை பத்தி பேசணும். ஒன்று ஹரிசாண்டல் லைன், இன்னொன்று வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன் பேர்னா ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? ஹரிசாண்டல் லைன்னா என்னது? இந்த லைன், இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த லைன்ஸுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் லைன்ஸ். அண்ட் when I'm talking about vertical linesனா ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆக்சிஸ் போடுறேன். ஓகேவாடா பசங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீப்பிங் லைன் வரைகிறேன். ஓகேவா? இப்போ இந்த லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜென்ரலா ரெஃபர் பண்ணுவோம். அந்த ரெஃபரேஷன் தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸா மாறும். ஓகேவா? ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நீ கன்க்ளூட் பண்ணு. இதோட பாயிண்ட் நீ என்ன வேணா பார்த்துக்கோ. இது வந்து y is equal to some c. ஓகேவா? y is equal to some cங்கிற இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போகுது. கரெக்டா? இப்போ நீங்க சொல்லுங்க, அப்ப இந்த லைன் ஃபுல்லா y-யோட வேல்யூ c தானே? ஓகே, y-யோட வேல்யூ c தானே? x தான் மாறிக்கிட்டே இருக்கும். x தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸ் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு 6ஆ இருக்கு. -6னா அது -6.5ஆ இருக்கும். இந்த இடத்துல இது 5னா இது -5னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -5,5ஆ இருப்பாங்க. ஒருவேளை இது 5ஆ இருக்குன்னா, இது வந்து 2னா அப்போ இதுக்கு நேராக இருக்க பாயிண்ட் என்னவா இருக்கும்? 2,5ஆ இருப்பாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி எக்ஸ் தான் மாறுதே தவிர ஒய்யோட வேல்யூ மாறவே இல்லை. ஓகேவா? அப்போ ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா என்னடா பசங்களா அர்த்தம்? ஒருத்தங்க கான்ஸ்டன்டா இருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தான் வேல்யூஸ். இப்போ y is equal to c. Got it? இப்போ இதுவே vertical line பத்தி பேசுறேன். When I'm talking about the vertical line, சரியா? straight line, straight line, straight line, straight line, straight line. ஓகேவாடா பசங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைன் மேல இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2 இடத்துல இருக்குன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே 2,1, 2,3 அண்ட் 2,4. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எக்ஸ் மாறவே இல்லை. x2னா அது 2லேயே தான் இருக்கு. இது வந்து x3னா அது 3லேயே தான் போகும். அப்போ வெர்டிக்கல் லைன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்ப ஹரிசாண்டல் லைனோட ஈக்குவேஷன் y is equal to c and vertical லைனோட ஈக்குவேஷன் x is equal to c. ஓகேவா பசங்களா? எஸ்.
Yeah, this is the point. இப்போ அவங்க எந்த x axis எங்க டச் பண்றாங்களோ அதை வச்சு தான் அந்த ஈக்குவேஷனை டச் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த y axis, இந்த ஒரு லைன் y axis மட்டும் தான் கட் பண்ணுது அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. y axis மட்டும் தான் கட் பண்ணிருக்கு. கட் பண்ற இடம் வந்து b அப்படின்னா அப்ப அதோட ஈக்குவேஷன் என்னது? y is equal to b. ஓகே, இதுவே இங்க பாருங்க, you can find however ஒரு பாயிண்ட் வச்சே கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த பாயிண்ட் இப்படி இருக்க லைன்ல y மாறவே மாறாது. அப்போ y is equal to 2. ஓகேவாடா பசங்களா? எஸ். for vertical line, so equation of a vertical line நான் காட்டுறேன். so vertical line பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், x மாறவே மாறாது. அப்போ x is equal to a. ஓகேவா? எக்ஸ்னா இந்த ஏ என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற இடம் தான் அந்த ஏ. ஓகே, ஸோ அந்த ஏ பாயிண்ட் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தெரியலன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சிஸை கட் பண்ற இடத்த வச்சுதான் வெர்டிக்கல் லைனா இருக்கட்டும் ஹரிசாண்டல் லைனா இருக்கட்டும் ரெண்டு பேத்தையும் அப்படிதான் நம்ம பிளாட் பண்ண முடியும். எஸ், ஓகே, சாரி, இது ஃபார்மேஷன் மாறிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு 7 ஃபார்மேட் இருக்கு. யா பசங்களா? இதெல்லாம் தாண்டி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 7 ஃபார்மேட்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அண்ட் செகண்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஓகே, தேர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். ஃபோர்த் ஒன் என்ன? இன்டர்செப்ட் ஃபார்ம். ஃபிஃப்த் ஒன் நார்மல் ஃபார்ம். சிக்ஸ்த் ஒன் பேராமெட்ரிக் ஃபார்ம். செவன்த் ஒன் ஜென்ரல் ஃபார்ம். ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப்னா என்னன்னா சரிவு. ஓகேவா? ஸ்லோப்னா என்னது? சரிவு. சரி, இன்டர்செப்ட்னா என்னது? இன்டர்செப்ட் அப்படின்னா ஆக்சிஸை கட் பண்ற இடம். ஓகேவா? இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னாலே ஆக்சிஸை மீட் பண்ற இடம். தட் இஸ் கால்ட் இன்டர்செப்ட். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன தெரியுது? நம்மளுக்கு இங்க இருக்கிறத பார்க்கும் போதே உனக்கு தெரியணும், நம்மளுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும், அது போதாதுன்னு ஆக்சிஸை கட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒன் ஆக்சிஸ் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேன் யூ see this பசங்களா? அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா y இன்டர்செப்டா இருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற பாயிண்ட் கிடையாது, உனக்கு y அதை கட் பண்ணும். y ஆக்சிஸை கட் பண்ற பாயிண்டா அவங்க இருக்கணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? ஸோ இந்த பாயிண்ட் என்னது? 0, ஓகே வேடா பசங்களா? and you know this distance is, இந்த distance என்னது? m ன்னு சொல்லிட்டு, கரெக்டா? so how will you form the equations? so இதுதான் the equation. நம்ம கிட்ட ஒரு ஸ்லோப் இருக்கும், ஒரே ஒரு இன்டர்செப்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன? y is equal to mx plus c. அந்த ஃபார்மேட் பேர் என்ன பசங்களா? y is equal to mx plus c. இதுதான் அந்த ஃபார்மேட்டுக்கான பேரு, ரைட்டா? செகண்ட் ஃபார்மேட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் மேல ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் மேல 1000 பாயிண்ட் இருக்கு, சரியா? ஆனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியுது. இந்த ஈக்குவேஷன் மேல பாஸ் ஆகிற ஒரே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அண்ட் இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், ஸ்லோப் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஓகேங்களா? y minus y1 is equal to m into x minus x1. இந்த ரெண்டு ஃபார்ம் தான் அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்மேட். ஈக்குவேஷன்ஸ்லேயே இந்த ரெண்டு ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு அதிகமா யூஸ் ஆகுது. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட். அப்போ தேர்ட் ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது? தேர்ட் ஃபார்ம் 2 பாயிண்ட் ஃபார்முலா. அப்போ லைன் மேலேயே 2 பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது. லைன்ல இருந்து 2 பாயிண்ட். ஓகே, ஒரு லைனோட 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுதுன்னா we can use this equations. Okay, wait a second. So y minus y1 into y2 minus y1 divided by x2 minus x1 is equal to, okay, இதை இப்படி படிக்காத, you don't read it like this.
இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. இத பார்க்க எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, சேம். இதுலருந்து தான் இத டிரைவும் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த எம்முக்கு பதிலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1 போட்டாங்க. ஆனா இது சிம்பிளா நீங்க எப்படி கூட படிச்சுக்கலாம்னா, y2 - y1 டிவைடட் பை y - y1 by y2 - y1 is equal to x - x1 by x2 - x1. இதுதான் ஃபார்முலா. இதை நீங்க அப்படியும் படிச்சுக்கலாம், இல்ல இப்படியும் படிச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்மேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்செப்ட் ஃபார்ம். என்ன ஃபோர்த் ஃபார்முக்கு பேர் என்ன? இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்னா என்னது? ஜஸ்ட் ஆக்சிஸ் கட் பண்ற இடம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? what you will have only axis கட் பண்ற இடம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இருக்கும். that is x by a plus y by b is equal to 1. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? x by a plus y by b is equal to 1. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஸ்லோப் ஆஃப் தி லைன். இப்போ இந்த லைனோட ஸ்லோப்பை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலி. பட் அந்த ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தலாமா? ஓகே. ஸோ ஆக்சுவலி ஸ்லோப் இருக்க மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு. அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் சொல்றேன். mx plus c. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எப்படி ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஸோ இப்போ 2x - 3y + 1 is equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, y மட்டும் இந்த சைடு வச்சுக்க போறோம். ஸோ 3y equal to 2x plus 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ y ஓட வேல்யூ என்னது? வாட் இஸ் y வேல்யூ வில் பி? ஸோ 2x by 3 plus 1 by 3. ரெண்டு பக்கமும் டிவைட் பை 3 போடணும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ ஃபார்மேட்ல இருக்கா? y is equal to some mx plus c ஃபார்மேட்ல இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ cங்கிற இடத்துல 1/3 இருக்கு. x இடத்துல x இருக்கு. அப்போ xக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் m. அப்போ m இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 2/3 இருக்காங்க. கரெக்டா? எஸ். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். ஓகேவா? இதை அப்சர்வ் பண்ணு. ஓகேவா? இதை நல்லா அப்சர்வ் பண்ணனா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்டா பசங்களா. வாட் இஸ் த ஐடியா மேம்? இப்போ 2 ஓகேவா? 2 யாரு? இந்த ஈக்குவேஷனை பார்த்து சொல்லு 2 யாருன்னு. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 2 பார்த்தீங்க அப்படின்னா x ஓட கோஃபிஷியன்ட். ஓகே, இட்ஸ் x கோஃபிஷியன்ட் இஸ் 2 divided by 3ங்கிறது யாரு? கோஃபிஷியன்ட் ஆஃப் y ஆக்சுவலி. ஆனா இது -3 தான் கோஃபிஷியன்ட், நம்மளுக்கு இருக்குது +3. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு மைனஸால மல்டிபிள் பண்ணிருக்காங்க. தென் only it becomes positive. கரெக்டா? அப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? ஸ்லோப்போட ஃபார்முலா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது நம்மளுக்கு பார்க்க ax plus by plus c is equal to 0 மாதிரி இருக்கு. ஒரு லைன் பார்க்க இருக்குன்னா அப்ப அந்த ஸ்லோப் யாரா இருப்பாங்கன்னா -a/b இருப்பாங்க. தட் இஸ் -x coefficient divided by y coefficient. ஓகேவாடா பசங்களா? யா. ஸோ யூ ஃபைண்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போலாமா? Find the equation of a straight line cutting off an intercept -1 from y-axis. ஓகே, இப்போதைக்கு எதனால மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிக்கோங்க. y-axis -1ல இன்டர்செக்ட் பண்ணுது. -1ல இருக்க y-axisனா இந்த பாயிண்ட். கரெக்டா? And being equally inclined to the axes. Equally inclined to the axes. அப்போ ஒண்ணு அந்த லைன் இப்படி இருக்கணும், இல்லனா வேற வேற கலர், இல்லனா இப்படி இருக்கணும். கரெக்டா? ஈக்குவலி இன்க்ளைன்ட்னா அப்படி அந்த பாயிண்ட் ஒன் லைன் ஒன்னு இப்படி இருக்கணும், ஒன்னு இப்படி இருக்கணும். கரெக்டா? ஸோ தட் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? சேம் 1, 0வா இருக்கும். இது வந்துட்டு -1, 0வா இருக்கும்.
ஓகேவாடா பசங்களா? இன்க்ளைண்டனா என்னது? இட் வில் கட் தி போத் தி ஆக்சிஸஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ வாட் இஸ் த क्वेश्चन? இப்போ ரெண்டு லைன், அப்ப நீ ரெண்டு லைனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் எல்லோ லைன். ஓகேவா? எல்லோ லைன். இப்போ இந்த எல்லோ லைன் ஈக்குவலி இன்க்ளைண்ட வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். நான் சொன்னேன் கரெக்டா, ஈக்குவலி இன்க்ளைண்ட பத்தி ஒரு விஷயம் சொன்னேன், அதோட ஸ்லோப் பத்தி சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஸோ இவங்க மைனஸ், இது பிளஸ். ஸோ ஒருத்தங்க நெகட்டிவ் டைரக்ஷன், ஒருத்தங்க பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்போ இந்த லைக் இதோட ஸ்லோப் என்னவா இருக்கும் பசங்களா? இவங்களோட ஸ்லோப் -1 இருக்கும் கரெக்டா. எஸ். அண்ட் யூ ஹாவ் ஒன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னது? 1,0 ஆர் -1, 0,-1 யாரா வேணா இருந்துட்டு போறாங்க ரைட்டா. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஸ்லோப் அண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பாயிண்ட். ஒரு ஸ்லோப், ஒரு பாயிண்ட். ஃபார்முலா என்னது? y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணலாம். ஓகே, done. One sec. Okay. Fine டா பசங்களா. So y minus y1 is equal to m into x minus x1. சரிங்களா? So what happened? y minus 0 equal to m ஓட வேல்யூ -1. -1 into x minus 1. ஓகேங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். இதுதான் x1, இதுதான் y1. ஓகே, அப்போ y is equal to -x plus 1. So x plus y is equal to 1. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா பசங்களா? when I'm talking about the pink line, pink line பத்தி பேசுறேன். பிங்க் லைன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களோட m ஓட வேல்யூ 1. ஏன்னா ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். ஓகே, நோ ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இருங்க. சேம் டைரக்ஷன்னா தான் -1, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னா +1 தான் ஆன்சரா வரும். So x minus y சேம் தான். அப்போ x plus y is equal to 1. இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. Okay, what about this equation? சேம் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, 0, -1ன்ற பாயிண்ட் இருக்கு கரெக்டா. இதை வச்சே பிளாட் பண்ணுவோம். -1 actually, right? So y minus of minus plus 1 divided by equal to -1 into x 0. -x இங்க வந்தா +x. அப்ப x plus y is equal to -1. ஓகேவா பசங்க? அப்ப அந்த லைன் ஈக்குவேஷன் என்னது? what are the line equations? You can see the line equation. x plus y is equal to 1 ஒரு லைன், x plus y is equal to -1 ஒரு லைன். ஓகேவா? ஸோ ரெண்டு லைன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லைன்ஸ் தான் equally inclined lines to the x axis -1 point. ஓகேவா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? a line through 1, 0, 2, 1 is rotated by 15 degree. ஓகேவா? a line through 1, 0 and 2, 1. ஓகேவா? இப்போதைக்கு என்ன தெரியும் பசங்களா? நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, x1 y1. த்ரூனா இந்த பாயிண்ட் அந்த லைன் மேல தான் இருக்கு. அண்ட் இது x2 y2 இன்னொரு பாயிண்ட் இருக்கு. is rotated by 15 degree anti-clockwise about the point 1, 0. Okay, find the equation of the new line. Okay, what happened? Yes. First என்னது? 1, 0. 1, 0னா இந்த இடம், right? 1, 0. Next 2, 1. 2, 1. So இந்த இடம் இவங்க வழியா பாஸ் ஆகுற லைன். ஓகே, இதுதான் அந்த லைன் கரெக்டா. எஸ். இப்போ என்ன பண்றோம்? we have a point, right? இங்க நம்ம கிட்ட ஒரு தீட்டா இருக்கு ரைட்டா.
ஃபர்ஸ்ட் இது கேட்கல, இந்த ஈக்குவேஷன் பத்தி அவன் கேட்கல கரெக்டா. இந்த லைனோட ஈக்குவேஷன் பத்தி கேட்டா ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்மளுக்கு 1,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, 2,1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இந்த ஈக்குவேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ஆனா அதுதான் ட்விஸ்ட். ஓகேவா. அவங்க நம்ம கிட்ட என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை 15 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த சொல்றான். ஓகே, வாட் இஸ் இட்? ஆல்ரெடி வித் பாயிண்ட் இதை வந்து ஃபிக்ஸ்டா வச்சு சுத்தணும். ஓகேவா. யா, ஸோ ஆல்ரெடி டீட்டான்னு இருந்தது, அது போக 15 டிகிரி நம்ம சுத்தி இருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கோம் சரியா. ஸோ டீட்டா பிளஸ் 15 டிகிரி. ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். இப்போ இந்த லைனை நீ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகேடா பசங்க. ஃபர்ஸ்ட் தீட்டா தான் இன்வால்வ் ஆகுது, ஆங்கிள் தான் இன்வால்வ் ஆகுது கரெக்டா. அப்போ ஆங்கிள் இன்வால்வ் ஆகுதுனால நம்மளுக்கு யாரு தேவை? ஸ்லோப் தேவை சரியா. ஃபர்ஸ்ட் அப்ப இந்த லைனோட ஸ்லோப்பை சொல்லுங்க. ஓகேவா. இந்த லைன் மேல 2 பாயிண்ட் இருக்கு, அப்ப அதை வச்சு உன்னோட ஸ்லோப் சொல்ல முடியும்ல. டெஃபினெட்லி. ஸோ வாட் இஸ் எம்? எம் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. Okay பசங்களா, what is y2? 1 minus 0 divided by x2 என்னது? 2 minus 1. So that is 1. 1. Okay. So angle என்னது? அப்போ first இந்த line x axis ல எவ்வளோ angle இருந்தது அதை first கண்டுபிடி. ஓகே, அப்போ m ஓட வேல்யூ என்னது? tan theta. அதாவது tan 45 இருந்தாதான் நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இருந்த ஆங்கிள் என்னது? அந்த லைன் ஆக்சுவலி 45ல இருந்திருக்கு, இன்க்ளைண்டா 45ல இருந்திருக்கு. சாரி, பாயிண்ட மாத்திட்டேன். ஓகே, யா. ஸோ 1,0. ஓகேவா. இது ஆல்ரெடி 45. இப்போ 1,0 வச்சு 15 டிகிரி அகைன் சுத்தணும். ஓகேவா. அகைன் அந்த லைன் 15 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தி இருக்கு. ஓகேவாடா பசங்களா. இருக்கிறதுல இருந்து 15 டிகிரி சுத்தி இருக்கு எக்ஸ்ட்ராவா சரியா. இப்போ இந்த நியூ லைன் டாட்டட் லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். இந்த டாட்டட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த டாட்டட் லைன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த லைன், இந்த டாட்டட் லைன் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு 1,0. ஸோ வி ஹாவ் அ பாயிண்ட். அது போக இந்த டாட்டட் லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிகிரியில இருக்கு தெரியுமா? 45, 50. இப்போ மொத்தமா 60 டிகிரியில இருக்கு. மொத்தமா 60 டிகிரியில இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியுமே. ஸோ இது ஒரு பாயிண்ட், இதை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க. m is equal to tan theta. So that is tan 60 degree. Okay வாடா பசங்களா. tan 60 degree. So tan √3. tan 60 னா √3. ஸ்லோப் ஓட வேல்யூ √3. ஒரு பாயிண்ட் இருக்கு. What is the formula? y minus y1 is equal to m into x minus x1. ஓகேங்களா. y ஓட வேல்யூ அதேதான், y1 ஓட வேல்யூ 0, m வந்து √3, x minus 1. So y is equal to √3 into x minus 1. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஓகே, எல்லாம் மல்டிபிள் பண்ணி ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. √3x minus √3 எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா you will get this equation. ஓகேவாடா பசங்களா. ஸோ சிம்பிள். ஓகேங்களா. ஸோ நீங்க கான்செப்ட்ஸை புரிஞ்சு பண்ணாலே இது மோராலஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். லைன்ஸ் இருக்கல ஈஸியான சாப்டர்ஸ் தான், பட் நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து. ஓகே, find the equation of a line passing through the point 2,3 so that the segment of the line intercept between the axes is bisected at this point. Equation of the line passing through the point and ஒரு point கொடுத்திருக்காங்க, so that the segment of the line intercept between the axis is bisected at this point.
Good question actually. பைசெக்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் பார்ட்டா டிவைட் ஆகுறது. சரிங்களா? ஓகே. ஸோ விச் மீன்ஸ் இப்போ இன்டர்செப்ட் பிட்வீன் ஆக்சிஸ்னா ரெண்டு ஆக்சிஸுக்கு நடுவுல ஒரு செக்மெண்ட் இருக்கும். கரெக்டா? இந்த செக்மெண்ட் வந்து பைசெக்ட் பண்ணப்படும். என்ன இடத்துலனா இதே பாயிண்ட்ல, அதாவது 2,3ங்கிற இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்க இன்டர்செப்டுக்கும் சரி, இங்க இருக்க இன்டர்செப்டுக்கும் சரி மிட் பாயிண்ட். ஓகே, மிட் பாயிண்ட் தான் 2,3. ரைட். How will proceed? ஓகேவா? क्वेश्चन சொல்லியாச்சு. இப்போ இத எப்படி ப்ரோசீட் பண்ணலாம்? இந்த பாயிண்ட் எப்படி பசங்களா இருக்கும்? இட் இஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா a, 0. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0, b. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட். இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். a plus 0 divided by 2, b plus 0 divided by 2. இதோட ஆன்சர் தான் என்னது? 2, 3. ஓகேவா? ஸோ a by 2 ஓட வேல்யூ 2. ஸோ அப்போ a ஓட வேல்யூ என்னது? 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b by 2 ஓட வேல்யூ 3. அப்போ b ஓட வேல்யூ என்னது? 6. ஓகேவா பசங்களா? a ஓட வேல்யூ 4 அண்ட் b ஓட வேல்யூ 6. இப்போ நம்மளுக்கு இன்டர்செப்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஏ தெரியும், ரெண்டு ஆக்சிஸையும் கட் பண்ற இடம் இன்டர்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இன்டர்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எந்த ஃபார்மேட்ல ஃப்ளோ பண்ணுவோம்? எந்த ஃபார்மேட்ல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்? x by a plus y by b is equal to 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ x by a ஓட வேல்யூ என்னது? 4. b ஓட வேல்யூ என்னது? 6 equal to 1. அவ்வளோதான். ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷன் வரணும்னா எல்சிஎம் எடுத்துக்கோ. 4 and 6க்கு எல்சிஎம் 12. ஸோ இது 3x, இது 2y which is equal to 12. Okay, simple and easy. Right, Ada Pasangla? Okay. So see this. Whenever a point is directly and slope is unknown, we prefer to assume the line. Okay. Okay, question paranga Pasangla. Find the number of straight lines. Okay. Find the number of straight line passing through a point 2,4 அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. And forming a triangle of area 16 centimeter square with the coordinate axis and also find their equations. நம்ம கிட்ட இப்படி ஒன்று இருக்கு. சரிங்களா? 2,4னா இட் இஸ் லைக் திஸ். ஓகேவா? இது வழியா நிறைய லைன் எப்படி வேணாலும் லைன் பாஸ் ஆகலாம். கரெக்டாடா பசங்களா? எப்படி வேணாலும் லைன் பாஸ் ஆகலாம். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ வகையில நம்மளுக்கு லைன் பாஸ் ஆகும். கரெக்டா? இப்படி லைன் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு யார் கூட மட்டும் இவங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எந்த ஆங்கிள் மட்டும் தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னா ஒன்லி வென் வி ஆர் பாசிங் த்ரூ திஸ் டைப். ஓகேவா? இப்படி 2,4 ஒரு இடத்துல இப்படி பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் வழியா போற இப்படி போற லைன். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ this is 2 and this is 4. சரியா? இதுதான் அந்த பாயிண்ட். இப்போ அந்த பாயிண்ட் வழியா நான் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் போடலாம்.
ஓகேவாடா பசங்களா? இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கலாம். சரியா? see this triangle. இப்போ இந்த லைன் மார்க் இந்த லைன் ஃபார்ம் பண்ற ட்ரையாங்கிள் பாருங்களேன். இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியா 16 இருக்க மாதிரி ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? அது மாதிரி 16 இருக்க மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவாடா பசங்களா? அண்ட் அவங்களோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலா? ஓகே, whenever ஒரு இதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல. என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு பாயிண்ட் கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட் கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா ஸ்லோப் இஸ் அன்னோன். ஆனா நம்மளுக்கு ஸ்லோப் பாத்தீங்கன்னா தெரியாது. ஓகேவா? ஸோ வி ப்ரிஃபர் டு அஸ்யூம் லைன் இந்த ஃபார்மேட். அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்லோ பாயிண்ட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வி ஹாவ் ஏரியா ஆஃப் 16 centimeter square. கரெக்டா? நம்மளுக்கு ஏரியா என்னவா இருக்கு? 16 centimeter square இருக்கு. ஓகே, வாட்எவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த லைன் என்னது? இந்த லைன் நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? y minus y1 is equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? 2,4 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பாஸ் ஆகுது. ஸோ y minus 4 is equal to m into x minus 2. ஓகேங்களா? இப்போ இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கோஆர்டினேட் ஆக்சிஸோட பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எக்ஸ் 0ன்னு போட்டு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் 0ன்னு போட்டால் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஒய் 0ன்னு போட்டால் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஜஸ்ட் டூ இட். எக்ஸ் 0ன்னு போடுங்கடா பசங்களா. எக்ஸ் 0 போட்டால் என்ன கிடைக்கும்? y minus 4 is equal to minus 2m. அப்போ y is equal to minus 2m plus 4. ஓகேவாடா பசங்களா? ஸோ 0, minus 2m plus 4. இது ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஹைட். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளோட y வேல்யூனா ஹைட் தானே. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோடா பசங்களா? minus 2m plus 4. சரியா? நெக்ஸ்ட், இந்த ட்ரையாங்கிளோட பேஸ். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் தெரியணும்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தெரியணும், அதாவது எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ y 0ன்னு போடணும். y 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? minus 4 is equal to m into x minus 2. ஸோ x is equal to தான் ஹைட் ஆக்சுவலி. ஓகேவா? அப்போ x என்னது? minus 4 by m plus 2. இதுதான் பேஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கட்டும் half into BH. அதோட வேல்யூ 16. அப்போ BH is equal to 32. ஓகேவா? வாட் இஸ் B வேல்யூ? இதுதானே நம்ம B. 2 காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2 minus m. ஓகே, இதில் h. ஓகேவாடா பசங்களா? எஸ். அப்போ என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆகி 16. அப்புறம் என்ன ஆகும்? இவங்களை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் வித் இவங்க minus 8 by m. அண்ட் இதில் எம்மும் கேன்சல் ஆகி ப்ளஸ் 4 வந்துடும். அண்ட் when you 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 ப்ளஸ் 2m, சாரி minus 2m. ஓகேவாடா பசங்களா? minus 2m. So minus 2m is equal to 16. So when you take LCM again, so 8m plus 8m minus 2m square equal to 16m. ஓகேங்களா? இதுவும் கேன்சல் ஆனால் 8m. சரிங்களா? ஸோ எல்லாமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ minus 4 minus m square equal to 4m. So everything takes to one side. m square plus 4m plus 4 is equal to 0. 4 2 2s split பண்ணலாம். So m
plus 2 the whole square is equal to 0. அப்போ m ஓட வேல்யூ -2. m ஓட வேல்யூ என்னது -2. ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும்டா பசங்களா? So this is the equation, right? அப்போ y minus 4 is equal to -2 into x minus 2. அப்போ 2x plus y plus 4 இங்க வந்துரும் plus 4 equal to 8. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஒரே நிமிஷம் இருங்க. We have to find the number of straight lines la. Okay, 1 sec இருக்குடா பசங்களா. ஆக்சுவலி மாடுலஸ் பிஹெச் சரியா, இது நெகட்டிவாக வந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். ஸோ மாடுலஸ் பிஹெச் யூஸ் பண்ணுறோம். காட் இட்? எஸ். ஸோ வாட் இஸ் பியோட வேல்யூ? பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? திஸ் ஒன் ரைட்? இதுதான்டா பசங்களா. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? half into b னா என்னது? திஸ் இஸ் தி b. ஸோ b னா இவங்க தான். b னா இது பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட்னா இவங்க. ஓகே, ஸோ தட் இஸ் எல்சிஎம் எடு. எல்சிஎம் எடுத்தனா என்ன ஆகும்? -4 plus 2m divided by m. ஓகே, இன்டு இவங்க. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணா you can take 2 as common. Four minus 2m. ஓகே வாடா பசங்களா, which is equal to 16. ஓகேவா, BH எழுதிட்டோம். ஸோ half இங்கே போச்சுன்னா 32. ஓகே, அண்ட் இதுவும் ஒன்று தான். ஓகேவா, இதுவும் சைன் மாற்றினா ஒன்று தான். அப்போ அதை வந்துட்டு 4 minus 2m தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? எஸ், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் சேம். டன். டிவைடட் பை மாடியம். ஓகேவா, 4 minus 2m தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 மாடியம். ஓகேவா, ஸோ மாடுலஸ் அப்படின்னா எத்தனை கேஸ்டா பசங்களா? மாடுலஸ் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு சரிங்களா. ஒருவேளை இது பாசிட்டிவா இருக்கு, அதாவது m வந்து கிரேட்டர் than or equal to 0. கிரேட்டராகவும் இருக்கலாம், ஸ்மாலாகவும் இருக்கலாம். கரெக்டா? கிரேட்டர் than 0வா இருக்கு அப்படின்னா greater than 0 plus m. மாடுலஸ்க்கு பதிலா plus m போடுவீங்களா? இப்போ 4 minus 2m the whole square is equal to 32m. ஸோ இவங்களுக்கு பதிலா நீங்கள் என்ன போடுவீங்க? 16 plus 4m square 8 into 16 minus 16m is equal to 32m. ஓகே எவ்வளோ பசங்களா? 32m. ஸோ எல்லாமே 4 டேபிளால டிவைட் ஆகும். எவ்ரி திங் இஸ் டிவைடட் பை 4 டேபிள். m ஸ்கொயர், இது 4, இது 4, இது 8. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வந்தால் 8ஆ? ஸோ 8 கூட 4 பண்ணால் -12m. ஓகே, ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. So m is equal to 12 plus or minus square root of 144 minus 4 into 4 16 divided by 24. 144ல 16 போச்சு அப்படின்னா
128. Huh? 12 plus or minus 128 divided by 44. 128 எப்படி எழுதலாம் பசங்களா? 64. 64 into 2. Okay. So 64 நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? 64 ரூட் எடுத்துக்கலாம். 8 root 2 எழுதிக்கலாம். So 12 plus or minus 8 root 2 divided by 24. So இது பாத்தீங்கன்னா 4 டேபிள் டிவைட் ஆகும். So 4 டேபிள்ன்ற பட்சத்துல இது நம்மளுக்கு 3 plus or minus 2 root 2 divided by 6. சாரி 24 வராது, 2 தானே வரும். 2 தான் வரும். ஸோ 6 plus or minus 4 root 2 அவ்வளோதான். ஓகேவா? யாடா பசங்களா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து m less than 0 அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ -1. -32m. ஸோ இங்கே வந்தால் ப்ளஸ். சரியா? ஸோ ப்ளஸ் -4 plus 8 plus 4. So m square plus 4m plus 4 is equal to 0. So again m plus 2 the whole square is equal to 0, which means m is equal to -2. கரெக்டாடா பசங்களா? ஓகே. ஸோ m less than 0ன்றப்போ m is equal to -2 வந்திருக்கு. அண்ட் mக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தம் 3 வேல்யூஸ்னா 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் பாசிபிள்னு கேட்டேன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் பாசிபிள். சரியா? அவங்களோட ஈக்குவேஷன் நீங்கள் ஒவ்வொரு எம்மா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் பசங்களா. ஓகே. ஸோ 3 ஈக்குவேஷன், 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எக்ஸிஸ்ட். யார் யாருன்றது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லைன், திஸ் இஸ் தி செகண்ட் லைன் அண்ட் திஸ் இஸ் தி தேர்ட் லைன். ஓகேவாடா பசங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வரும். ஓகே, டன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபார்மேட் பார்த்துருக்கோம்? இன்டர்செப்ட் ஃபார்ம் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? 2 பாயிண்ட் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். லெட்ஸ் பிக் நவ் நார்மல் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு என்ன டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஒன் செக்டா பசங்களா? ஓகே, வாட் இஸ் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா நமக்கிட்டே இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? வி ஹாவ் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த நார்மல் ஃபார்ம் பத்தி நம்ம பேசுறோம். ரைட்டா? ஓகேவாடா பசங்களா? ஸோ இந்த நார்மல் ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம கிட்ட இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த நார்மல் ஃபார்ம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கும், லெட் இட் பி சி. அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கு உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. தட் இஸ் பீன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பீன்னு கொடுத்துருவோம். சரியா? எஸ். ஸோ இப்போ இதை வச்சு மற்றவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட் பசங்களா? ஓகே, யா. ஸோ அப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இது உனக்கு தெரிஞ்சது இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நவ் கெஸ் இட் பசங்களா. என்ன பண்ணலாம்?
இதை சம் ஆங்கிள்னு வச்சுக்கோ. இது வந்து ஆல்ஃபா கூட ஆங்கிள் மேக் பண்ணுது. கரெக்டாடா பசங்களா? ஸோ இப்போ உனக்கு என்ன வேணும்னா இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்ன, இது ரெண்டு பேர்த்த வச்சு தான் நம்ம நார்மல் ஃபார்மே கண்டுபிடிக்க போறோம். சரியா? இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட்? ஸோ இப்போ இது ஆல்ஃபா. கரெக்டா? இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஹைபாட்னியூஸ் இருக்கு and we have adjacent. hypotenuse and adjacent. சரியா? ஓகேவாடா பசங்களா? ஒயிட் ஹைபாட்னியூஸ் அண்ட் adjacent பத்தி பேசுறவங்க. சரியா? ஸோ ஹைபாட்னியூஸ் அண்ட் adjacent அப்படின்னா cos alpha. cos alpha equal to என்னது? adjacent angle by hypotenuse. ஸோ ஹைபாட்னியூஸ் நம்மளுக்கு லைக் ஹைபாட்னியூஸ்னா நம்மளுக்கு வேணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோ. ஹைபாட்னியூஸ் we need hypotenuse. hypotenuse நம்மளுக்கு என்ன தெரியும்னா adjacent வந்து உனக்கு p கண்டுபிடிச்சாச்சு. ஸோ p divided by cos alpha. அப்போ cos alpha மேல போச்சுன்னா secant alpha. இல்லைன்னா இது எப்படியே வச்சுக்கோ. p divided by cos alpha. இது எப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? p divided by cos alpha. இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுங்களா? p divided by cos alpha. இப்போ இவங்களை கண்டுபிடிக்கணும். இங்க 90 டிகிரி இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் இது மொத்தமும் 90. உனக்கு தெரியும் திஸ் இஸ் 90. இப்போ இதுல ஆல்ஃபானா இப்போ இவங்க என்னது? 90 மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவாடா பசங்களா? உனக்கு இது இருக்கு, ஹைபாட்னியூஸ் சைடு தேவை. சரியா? சேம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது யாரு? ஸோ வி ஹாவ் இது 90 மைனஸ் ஆல்ஃபா, இது பை. அப்போ இதுதானே ஆல்ஃபா. கரெக்டாடா பசங்களா? அப்போ நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு? ஆப்போசிட் இருக்கு. ஆப்போசிட் வேல்யூ பி அண்ட் அட்ஜசன்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ சைன் ஆல்ஃபா தான் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா இருப்பாங்க. ஸோ ஹைபாட்னியூஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஆப்போசிட் வந்து பி பை சைன் ஆல்ஃபா. ஓகேவாடா பசங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? பி டிவைடட் பை சைன் ஆல்ஃபா. பி டிவைடட் பை சைன் ஆல்ஃபா. சரியா? ஸோ இப்போ இது ஓவரால் நம்ம ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். ரெண்டுமே இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்ல என்னது? எக்ஸ் பை ஏ x by a plus y by b is equal to 1. ஓகேவா? a என்னது? p divided by cos alpha and b என்னது? p divided by sin alpha which is equal to 1. so cos alpha பெருமா? அப்ப x cos alpha divided by p plus y sin alpha divided by p equal to 1. so x cos alpha plus y sin alpha equal to p. ஓகேவாடா பசங்களா? திஸ் இஸ் தி நார்மல் ஈக்குவேஷன். அப்போ நார்மல் ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பர்பண்டிகுலர் லைனுக்கும், ஓகேவா, ஒரு லைனோட பர்பண்டிகுலர் லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அந்த பர்பண்டிகுலர் லைனோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவாடா பாப்போம்? ஓகே. ஸோ வி ஜென்ரலி ஹாவ் திஸ். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாடா பசங்களா? இது கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லைன் பார்க்க இப்படி இருக்கும். டிரைவ் பண்ணிட்டோம். டன். ஸோ இப்போ வந்து நார்மல் ஃபார்மேட் பார்க்கலாமா? ஸோ த லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ஃப்ரம் தி ஒரிஜின் டு தி லைன் இஸ் 7. ஓகேவா? லென்த் ஆஃப் தி perpendicular from the origin to the line. Originக்கும் லைனுக்கும் உள்ள perpendicular distance 7. And the line makes an angle of 150 degree with the positive y direction. Y directionக்கு make பண்ணும். Find the equation of the line. என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ we have a line like this. ஓகே, இந்த லைன் கூட 150 டிகிரி. ஓகேவா? இந்த லைன் கூட 150 டிகிரி பாசிட்டிவ் 150 டிகிரி மேக் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த லைனுக்கும் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 7. எஸ். ஸோ வாட் எல்ஸ் we can conclude? இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இது 150 டிகிரினா
இந்த லைன் கூட 150 டிகிரி. ஒன்றும் இல்லடா பசங்களா. சி இது 150 அப்படின்னா இது 30 டிகிரி. கரெக்டா? 150 30 which is 180. கரெக்டா? half angle. இது 90. இது 90. அப்ப இது 30னா this is 60. Okay? This is 60. And again this is pi. This is pi. ஓகேவா? இந்த திருப்பி திருப்பி நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ இப்போதைக்கு இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இது என்னவா இருக்கும்? 60 + 98 is 120. அப்போ இது 30 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பசங்களா? திஸ் இஸ் அண்டர் 30 டிகிரி. அப்போ தான் மொத்தம் 180 கிடைச்சிருக்கும். அப்போ ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி. ஓ, அது இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம்ல. சாரி, அங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றி வர தேவையில்லை. இதுதானே ஆல்ஃபா. இதுதான் ஆல்ஃபா. இங்க இருக்கிற ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ சேம், ரைட்? யா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 30. ஓகேவா? பியோட வேல்யூ 7. ஸோ வி கேன் ஃபைண்ட் தி நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். x cos alpha plus y sin alpha is equal to p. ஓகேவா? x cos 30 plus y sin 30 is equal to 7. இதோட வேல்யூ √3/2. And this is 1/2. So 2 போயிரும். √3x plus y is equal to 14. ஓகேவாடா பசங்களா? ஸோ ஆன்சர் என்னது? √3x plus y is equal to 14. ஓகேவாடா பசங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். யூ காட் இட்? ஸோ டெரிவேஷன் பார்த்தாலே மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவாடா பாங்களா? ஓகே, வாட் அபவுட் திஸ்? A straight canal. Canalனா என்னன்னா ஆறு வாய்க்கால், யாரா வேணா சொல்லலாம். சரியா? is 4.5 miles from a place, ஒரு place, and the shortest route from this place to the canal is exactly northeast. Okay. The equation is 3 miles. Okay, fine, whatever. இப்போ வரைக்கும் சொன்னதை முதல்ல போடுவோம். ஓகேவா? எல்லாம் டைரக்ஷன் பத்தி பேசுறாங்க. So we use this keywords. Okay, this is east, north, south, west. கரெக்டா? என்னடா பசங்களா சொல்றாங்க? ஒரு கெனால் இருக்கு, ஸ்ட்ரெயிட் கெனால். அந்த ஸ்ட்ரெயிட் கெனால் பாத்தீங்கன்னா 4.5 miles from a place, ஒரு place, and the shortest route. Okay, shortest route to that place to the canal is exactly northeast. நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேஸ்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் டு தி கெனால். ஸோ கெனால் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. இந்த பிளேஸுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் கெனால், இங்க ஒரு கெனால் போகுது, ஸ்ட்ரெயிட் லைன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அவங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4.5 miles. ஓகே, 4.5 miles. வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? A village is 3 miles north and 4 east from the place. Village is 3 miles north and 4 east from the place. Does it lie on the edge of the canal? Okay. So 3 miles north. 3 miles north na 3 மேலே போகிறது, மேலே வந்து 3. ஓகேவா? அண்ட் 4 miles ஈஸ்ட் அப்படின்னா இங்கே 4. கரெக்டாக? அந்த பாயிண்ட் என்னது? 4,3. ஸோ அப்போ இந்த 4,3 இந்த பாயிண்ட் மேலே லை ஆகுதான்னு சொல்லணும். ஓகேவா? வாட் இஸ் இட்? வாட் திஸ் மீன்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த 4,3 லை ஆகுதா இல்லையான்னு சொல்லணும். அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, ஸோ 4,3 லைஸ் ஆர் நாட். ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? கெனால், லைக் we know only perpendicular distance. நம்மளுக்கு perpendicular distance மட்டும் தான் தெரியும். கரெக்டா? வேற ஏதாவது தெரியுமா? நோ, நத்திங்.
exactly northeast. Exactly northeast அப்படின்னா 45 degree. Okay? Yeah. எக்ஸாக்ட்லி நார்த் ஈஸ்ட்னா 45 டிகிரி தான். சரியா? ஸ்லைட்லி லிட்டில் பிட்னா தான் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி நார்த் ஈஸ்ட்னு சொல்லியிருக்கான். எக்ஸாக்ட்லி நார்த் ஈஸ்ட் அப்படின்னா 45 டிகிரி. ஏன்னா நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது 90 டிகிரி. அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் 45 டிகிரியில் இருப்பாங்க. ஸோ இது 45 டிகிரி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பி எக்ஸ் காஸ் 45 ப்ளஸ் ஒய் சைன் 45 ஈக்குவல் டு 4.5 மைல்ஸ். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? 1/√2 1/√2. So x plus y divided by √2 is equal to 4.5. So x plus y is equal to 4.5 √2. 4.5 √2 எழுத முடியாது. ஹாஃப் எப்படி எழுதுவீங்க? 4.5. 4.5 எப்படி எழுதலாம்? ஸோ 9/2 எழுதலாம். ஓகே, 9/2 into √2. ஓகேவாடா பசங்களா? இப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி கெனால். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 4,3 லைஸ் ஆர் நாட். செக் பண்ணிடுவோமா? 4 plus 3 என்னது? 7. 7 is not equal to 9/2 into √2. So it does not satisfy. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஐயோ, ஒன் செக் பசங்களா. Yeah, everyone. Yes. So what it mean ரா பசங்களா? அப்போ என்ன சொல்ல வரோம்? இது does not lie in the edge of the canal. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கெனால்ல லை ஆகாது. ஓகே, does not lie in the nearest edge of the canal. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஃபார்மேட் இஸ் கால் parametric form. நெக்ஸ்ட் ஃபார்முக்கு பேர் என்ன பசங்களா? parametric format. ஓகேவா? வாட் இஸ் parametric form டா பசங்களா? அதாவது ஓகே, இது வந்து எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் சைன் தீட்டா தான் parametric format. ஒன் செக். பெராமெட்ரிக் ஃபார்முக்கு முன்னாடி ஒரு சம்ம முடிச்சுட்டு பெராமெட்ரிக் ஃபார்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த சம்ம பார்த்துட்டு நம்ம பெராமெட்ரிக் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஹேவிங்? A straight line is drawn through the point P of 2,3. ஓகேவா? ஸோ 2,3ன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. சரி, ஓகே. And it is inclined at an angle of 30 degree with an x-axis. x-axis கூட 30 டிகிரியில் மெயின்டைன் ஆகணும்னா அது இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 2,3ல இருந்து ஓகே 30 டிகிரி. கரெக்டா பசங்களா? யா. And find the coordinates of points, 2 points on it at a distance of 4 from P. At a distance of 4 from P. Find the coordinates of 2 points. Okay. So இந்த பாயிண்ட்லேருந்து see இந்த பாயிண்ட் இதுதான் P. கரெக்டா? இந்த பாயிண்ட்லேருந்து 4,
இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம், இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம், ஆர் இப்படி இருக்கலாம். கரெக்டா? அவங்களோட கோஆர்டினேட்டை கேட்டிருக்காங்க. ஓகே, they have asked the coordinates between them. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ லைக் வாட் எவர். சரியா? இப்போ என்ன வேணா இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இது 13 வச்சுக்கோமே. we need 4 distance. 4 distance நம்ம ahead போகணும். கரெக்டா? அங்கிருந்து 4 டிஸ்டன்ஸுக்கு போகணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ தேர் நாட் ஆஸ்கிங் இந்த மாதிரி இல்லடா பசங்களா. இந்த பாயிண்ட்லேருந்து 4 டிஸ்டன்ஸ், இங்கிருந்து 4 டிஸ்டன்ஸ் தள்ளி வரணும். ஓகேவா? 4 டிஸ்டன்ஸ் தள்ளி, இங்கிருந்து ஒரு 4 டிஸ்டன்ஸ் தள்ளி வர இந்த 2 பாயிண்ட்ஸை அவங்க கேட்குறாங்க. ஓகே, பட் how will we try it? ஓகேவா? இப்போ இதுதான் அந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 டிஸ்டன்ஸ் தள்ளி வந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்படி நான் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். இந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும் பசங்களா? நிச்சயமா 90 டிகிரிக்கு இருக்கும். கரெக்டா? உங்க எல்லாத்துக்கும் தெரியல, இது 30 இதுவும் 30 தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் 30 டன். இப்போ இந்த பாயிண்ட் தள்ளி வந்திருக்கும். எப்படி தள்ளி வந்திருக்கும்? ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நம்மளுக்கு தெரியணும்னா எப்படி வந்திருக்கும்? இந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. கரெக்டா? இப்போ இந்த லைன் தான் இதோட எக்ஸ் கோஆர்டினேட்டா இருப்பாங்க. கரெக்டா? அண்ட் இந்த பாயிண்ட் கூட வர இந்த பாயிண்ட் தான் இதோட எக்ஸ் கோஆர்டினேட்டா இருப்பாங்க, ஒய் கோஆர்டினேட்டா இருப்பாங்க. ரைட்? ரைட்டா பசங்களா? ஃபர்ஸ்ட் உனக்கு இவனும் தெரியும். இவன் எவ்வளோ? 3. ஓகேவா? ஓகே, and this full length is 2. இது 3, இது 2 2. ஓகே, டன்ரா பசங்களா? ஓகே, இது எப்படி வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இது 4. கரெக்டா? இது 4 நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வேண்டியது இது. ஓகேவா? தட் இஸ் அட்ஜசன்ட் வேணும். உங்ககிட்ட ஹைப்போட்டனியூஸ் இருக்கு. அட்ஜசன்ட், ஹைப்போட்டனியூஸ், அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது? காஸ். அப்போ காஸ் 30 தான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் ஆன 4 அண்ட் ஹைப்போட்டனியூஸ் தெரியாது. ஓகேவா? அப்போ ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ என்னடா பசங்களா? 4 divided by cos 30. நோ, சாரி. ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ தான் 4, அட்ஜசன்ட் தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ என்ன பசங்களா? 4 cos 30. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னது? 4 cos 30. சரிங்களா? அப்போ இதோட டிஸ்டன்ஸ் தானே பசங்களா வந்துட்டு ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 4 cos 30. இது 2. அப்போ இதோட மொத்த எக்ஸ் கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 2 plus 4 cos 30. ஓகேவா? 2 plus 4 cos 30 இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன மேம்? நெக்ஸ்ட் இவங்களை கண்டுபிடிக்கணும். இவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேம், நம்மளுக்கு ஆப்போசிட் தெரியாது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 4 sin 30 இருப்பாங்க. அண்ட் இவங்க 3. அப்போ இது என்னது? 3 plus 4 sin 30. 3 plus 4 sin 30. ஓகே, ஒரு கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு 4 டைரக்ஷன் தள்ளி வருவேன். இந்த டைரக்ஷன் 4 டைரக்ஷன் தள்ளி வருவீங்க அப்படின்னா சம்வேர் இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோ. ஓகே, சம்வேர் இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்கடா பசங்களா. ஓகேவா? சேம் இதே 30. இப்போ இந்த லைன் உனக்கு என்னன்னு தெரியணும். இது மொத்தமும் ஹைட் 3. இந்த லைன் உனக்கு என்னன்னு தெரியும்? 4 cos 30, 4 sin 30. அப்போ 3லேருந்து 4 sin 30 சப்ராக்ட் பண்ணுவீங்க. சேம் அதே தான். இந்த மொத்தம் லைனும் 2. அப்போ அதுலேருந்து இவனை நீ சப்ராக்ட் பண்ணா போதும். அதோட ஹைட்டை தெரிஞ்சிடும், அதோட பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த பாயிண்ட் அப்போ என்னவா இருக்கும்? 2 cos. ஓகே, நான் இந்த டயக்ராமை கொஞ்சம் பெருசாக போட்டு நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, ஒன்றும் இல்லடா பசங்களா. சி, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2,3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து 2 டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்திருக்கணும்.
அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது 3 டிஸ்டன்ஸ் தள்ளி, அதாவது இவங்க 3 ஆவும் இவங்க 2 ஆவும் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த பாயிண்ட் 2,3 இருக்கும். கரெக்டா? எஸ். இந்த லாஜிக் புரிஞ்சதுல? இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். நோ. ஓகே, we are applying like this. இப்போ நான் வந்து இங்க 2,3 இருக்குன்னு போடுறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் 4, இந்த பாயிண்ட் ஒரு 4. சரியா? So the dot, see this dotted line. Okay. Next, we want, நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட வச்சு தான் நம்ம இந்த ட்ரையாங்கிளை ஃப்ரேம் பண்றோம். இந்த ட்ரையாங்கிளை நான் இதை வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ரெட் கலர்ல போடுறேன். சி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமான like what color we can put green color. green வேண்டாம், red with this dot. சரியா? ஸோ இப்போ உனக்கு என்ன தெரியும்? இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ், ஓகேவா? உனக்கு தெரியுதா? இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது? 3. ஓகே. அண்ட் அப்ப இதுக்கு பேரலா இருக்கிறதும் 3 தானே? இதுக்கு பேரலா தான் இதுவும் இருக்கு. அப்ப இதுவும் 3 தானே? ஓகே, இதுல டவுட் இருக்கா? நோ. நெக்ஸ்ட் விஷயம் என்னது? இவங்க ஃபுல்லா 2. இந்த ஃபுல் லென்த் 2. சரியா? ஸோ விச் மீன்ஸ் இவங்க 2ஆ இருப்பாங்க. வாட் எவர். ஓகேவா? இவங்க 2. ஓகே, இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? எஸ். இப்போ இவன் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஸோ திஸ் இஸ் 30. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 cos 30 இருப்பாங்க. ஸோ adjacent by hypotenuse அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இது என்னவா இருப்பாங்க? 4 sin 30 இருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் நீ கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணும்? ஓகே, சி, இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த டிஸ்டன்ஸ் வேணும். எனக்கு இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? பிங்க் கலர் தானே போட்டேன். சி பசங்களா, எனக்கு ஓகே ஃபைன். சி, இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இங்க இருக்க ஓவரால் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ்னா இது வரைக்கும் உனக்கு தெரியும் 4 cos θ. அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் உனக்கு தெரியும் 2ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னது? 2 + 4 cos 30. ஓகேவா? கமா. இப்போ இது ஃபுல்லா வேணும். இது 4 cos 30, இது 3. அப்போ இது 3 + 4 sin 30. அவ்வளோதான், இந்த கோஆர்டினேட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் திஸ் இப்போ இந்த கோஆர்டினேட் நம்மளுக்கு வேணும். இது சேம் 4 cos 30 தான். இது சேம் 4 sin 30 தான். கரெக்டா? ஓகே. ஸோ ஆனா இப்போ பாயிண்ட்டை பாருங்க. இப்போ உனக்கு பாயிண்ட் என்ன வேணா, we need this coordinate. கரெக்டா? நம்மளுக்கு இது மட்டும் இருந்தா போதும். ஓகே, ஹைலைட் பண்றல இது மட்டும் இருந்தா போதும். சரியா? இங்கிருந்து இது வரைக்கும் 2ன்னு தெரியும், இது வரைக்கும் 4 cos θன்னு தெரியும். அப்ப இது என்னவா இருக்கும்? 2 - 4 cos 30 தானே இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இது ஃபுல்லா 3, இது வரைக்கும் 4 sin θ. அப்ப கீழே இருக்கிற இவங்க யாரா இருப்பாங்க? 3 - 4 cos 30 sin 30. அப்ப இந்த ரெண்டு கோஆர்டினேட் என்னது? 2 ± 4 cos 30, 3 ± 4 sin 30. ஓகேவாடா பசங்களா? ஸோ அவங்களோட வேல்யூஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரியா?
இதை வச்சு தான் பெராமெட்ரிக் ஃபார்மேட் எழுதுறோம். ஓகேவா? இதை வச்சு தான் ஒரு பெராமெட்ரிக் ஃபார்மேட் எழுதுறோம். தட் இஸ் வாட்? ஒரு லைன் மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த லைன் மேலுக்கு குவாடினேட் இப்போ x1 y1. ஓகேவா? உங்களுக்கு வேணும் சப்போஸ், அப்போ அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் தி பாயிண்ட். ஓகே, இப்போ இதுதான் அந்த பாயிண்ட் அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த x1 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் இட்? ஸோ எக்ஸ் கூட ஒரு ஆர் காஸ் தீட்டா. ஆர்னா இந்த இந்த ஆங்கிள். ஓகேவா? இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அதையவே கெஸ் பண்ணு. ஸோ ஃபோருங்கிறது அந்த லைனோட டிஸ்டன்ஸ். அப்போ ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டா. இந்த 2 and 3 வந்து இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் ஓடுது. இங்கே கொடுத்துருக்க 2 and 3 பாயிண்ட் ஓடுது. கரெக்டாடா பசங்களா? அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். சரியா? இங்கே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு x1, y1. அப்போது அந்த x1 + ஆர் காஸ் தீட்டாவாக இருப்பாங்க, y1 + ஆர் சைன் தீட்டாவாக இருப்பாங்க. அப்போ ஆர் யாருக்கு? இதுதான் வந்து உன்னோட பெராமெட்ரிக் ஃபார்மேட். தட் இஸ் x - x1 / cos theta equal to y - y1 / sin theta equal to r. ஓகேவாடா பசங்களா? யா, ஃபைன் பண்ணலாமா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் find the distance of the point 1, 3 from the line. இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. measured along the line x - y + 1 is equal to 0. Good question. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு 1, 3ன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 2x - 3y + 9 ஈக்குவேஷன்லேருந்து அப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த லைன், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் மேலே இருக்கு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? இன்னொரு லைன் மேலே இருக்கு. What is that line? x - y + 1 is equal to 0. ஓகேவாடா பசங்களா? அப்போ நம்மளுக்கு தேவை தீட்டா. we need theta and ஸோ இதுலேருந்து ஆங்கிள் ஆங்கிளுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? m is equal to - x கோஃபிஷியன்ட் -1 / -1 that is 1. அப்போது தீட்டா என்னவா இருக்கும் பசங்களா? 45 டிகிரியாக இருக்கும். தீட்டா என்னது? 45 டிகிரி. யா, ஸோ திஸ் இஸ் யோர் x1, திஸ் இஸ் யோர் y1. ஓகேவா? இந்த ரெண்டு இந்த இதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கு. அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு? எந்த லைன் மேலே இருக்குன்னா இந்த லைன் மேலே இருக்கு. அப்போ நீ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னா அந்த பாயிண்ட் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? அந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தெரியும்ல? எஸ். ஸோ யோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? அப்போ அந்த பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட் எப்படிப்பட்ட பாயிண்டாக இருக்கும்? 1 ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, r cos 45. அண்ட் அந்த y என்னவா இருக்கும்? 3 + r cos 45 இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ வாட் ஹேப்பன்? 2x - 3y + 9 is equal to 0. ஓகேவாடா பசங்களா? 2x - 3y + 9 is equal to 0. ஸோ வாட் ஹேப்பன்? எக்ஸுக்கு பதிலாக உங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 × 1 + r cos theta -3 × 3 + r sin theta plus 9 equal to 0. Okay. So, இதோட value 45, which is 1/√2. 2 plus
1 by root 2 na root 2r minus 9 1 by root 2 na minus 3r by root 2 plus 9 is equal to 0. இவங்களும் cancel ஆயிருப்பாங்க. Okay. When you take root 2r minus 3r by root 2 equal to minus 2. Right? So r common எடுத்துக்கோ. r தானே கண்டுபிடிக்கணும். ரைட்டா? So it is 2 minus 3 by root 2 equal to minus 2. Okay. So the minus 1. 1 cancel ஆகி 2 மட்டும் இருக்கும். இப்போ r ஓட வேல்யூ என்னது 2 root 2. r ஓட வேல்யூ என்ன பசங்களா 2 root 2. ஓகேவா? So it is 2 root 2. Along the line na அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த லைனுக்கு parallel இருக்கும். So parallel na slopes equal. ஓகேவாடா பசங்களா? So அந்த மாதிரியே வச்சு இந்த லைனை நம்ம சொல்லலாம். Parallel means slopes are equal. Got it? Yes? So along the line அந்த லைன் மேல இருக்கிறதா கூட நீங்க நினைச்சு கூட ஸ்லோப் எடுக்கலாம். ஸ்லோப் தானே, ஒரு தப்பும் கிடையாது. சரியா? ஸ்லோப் மீன்ஸ் இட் இஸ் சேம் தான். ஓகேவாடா பசங்களா? கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணனா ஆன்சர் பண்ண முடியும், முடியாம கிடையாது. ஓகே, டன். Yes. So next we get into the general form of an equation. So what is the general form of equation ரா பசங்களா? இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே கடைசியில ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்து. ஓகேவா? வாட் எவர் த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா நீ போட்டாலும் சரி, கடைசியில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம்ல. என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் இவ்வளவுதானே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய் ஜீரோன்னு எழுத போற. ரைட்டா? அதுதான்டா ஒன் ஜெனரல் ஃபார்ம். ஓகே. ஸோ சி திஸ் ax plus by plus c is equal to 0. Right ரா பசங்களா? So is the general form of the equation of the line. Okay va? So ax plus by plus c is equal to 0 is the general form of the equation of the line இருக்கு. Okay, done. So அவ்வளவுதானா? ஜென்ரல் ஈக்குவேஷன் பத்தி நம்மளுக்கு அவ்வளவுதான். ஓகேவா பசங்களா? எஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸை பத்தி கேட்கறாங்க. ஸோ வாட் இஸ் இட்? ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், வி ஹாவ் அ லைன் கால் m1 அண்ட் அ லைன் கால் m2. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் m1, செகண்ட் லைனோட ஸ்லோப் m2. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்றோம். சரியா? அப்ப அந்த தீட்டா யாரா இருப்பாங்க? m2 minus m1 divided by 1 plus m1 m2. Okay va? Okay vada pasangla? How will you find the formula for a straight lines? So இத வச்சு தான் formula கண்டுபிடிப்பீங்க. tan A is equal to m2 minus m1 divided by 1 plus m1 m2. Okay? So where theta is an acute angle between the two lines. இதுல இருந்து உனக்கு acute angle மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸ் பேரலா இருக்கு. நம்மளுக்கு ரெண்டு லைன்ஸ் பார்க்கவே பேரலல் மாதிரி இருக்காங்க. ஓகேவா? ரெண்டு லைன்ஸ் பேரலா இருக்காங்கன்னா அந்த லைன்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? ஒரு லைன் இப்படி, ஒரு லைன் இப்படி. கரெக்டா? யாரா பசங்களா? இந்த ரெண்டு லைனும் நம்மளுக்கு இன்டர்செக்டே பண்ணாது. ஓகே, இன்டர்செக்டே பண்ண போறது இல்லைன்னா அப்ப அந்த தீட்டா என்னது? தீட்டாங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இங்க ரெண்டு பேரும் டச்சே பண்ண மாட்டாங்க. ஸோ அது எப்பயுமே என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ இட் இஸ் ஜீரோ. டான் ஜீரோ ஜீரோ. அப்ப இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா m1 minus m1 is equal to 0, which means m2 m1 ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதனாலதான் சொல்றாங்க ரெண்டு லைன்ஸ் பேரலல் அப்படின்னாலே அவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த லைன்ல parallel lines சொல்றீங்களோ they will have same slope. Done? If lines are perpendicular, நம்மளுக்கு லைன் பாத்தீங்கன்னா perpendicular இருக்கு. சரியா? அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. So your theta is 90 actually இங்க. கரெக்டா? theta 90 now tan 90 ஓட வேல்யூ 1/0. 1/0 is equal to
m2 minus m1 divided by 1 plus m1 m2. ஓகேவா? அப்போ இவங்க equal to 0. So 1 plus m1 m2 is equal to 0. அப்போ m1 m2 is equal to minus 1. So அதனால தான் perpendicular lines இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் -1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவாடா பசங்களா? அவங்களோட ப்ராடக்ட் -1. ஸோ perpendicularity எப்படின்னா ஒருத்தவங்களோட ஸ்லோப் இன்ஃபினிட்டியா இருக்கணும், இன்னொருத்தவங்களோட ஸ்லோப் 0வா இருக்கணும். அப்படி இருந்தாலும் இது perpendicularityல வந்துடும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மைனஸ் ஏ பை பி, தட் இஸ் மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லைன் 1 லைன் 2 இந்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? வி ஹாவ் 2 லைன்ஸ். இப்போ இந்த 2 லைன்ஸ் பேரலல். ஓகேவா? 2 லைன் பேரலலா இருக்கு. L1 is parallel to L2. ஓகேவா? parallelனா உனக்கு என்ன சொன்னேன்? இவனோட ஸ்லோப்பும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் சொன்னேனா? ஓகே, இவங்களோட ஸ்லோப் என்னது? மைனஸ் a1 பை b1. இவங்களோட ஸ்லோப் என்னது? மைனஸ் a2 பை b2. கரெக்டா? என்ன ஆகும்டா பசங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ a1 பை b1 is equal to a2 பை b2. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குனாலே 2 லைன்ஸ் பார்க்க parallel-ஆ தான் இருப்பாங்க. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? ஸோ x coefficient of x coefficient to y coefficient to proportional ratioல இருக்காங்க அப்படின்னா இவங்க parallel lines. ஓகேவா? அதனால தான் ஒரு லைன் பார்க்க இன்னொரு லைனோட மல்டிபிள்ஸ் மாதிரி இருக்கு. எக்ஸப்ட் கான்ஸ்டன்ட் நம்ம பார்க்கக்கூடாது, xy டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ xy டேர்ம் பார்க்கும்போது 2 பேரும் மல்டிபிள்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா தீஸ் லைன்ஸ் ஆர் parallel lines. ஓகே, வாட் அபவுட் L2 பசங்களா? L2 பத்தி பேசுறோம். 2 லைன்ஸ் L2 லைன்ஸ் பத்தி பேசுறோம். ஸோ L1 is perpendicular to L2, ரைட்டா? L1 is perpendicular to L2, which means 1 plus, அதாவது m1 m2 மல்டிபிள் பண்ணா -1, m1ஐயும் m2ஐயும் மல்டிபிள் பண்ணா -1. கரெக்டா? ஓகே, m1 என்னது? மைனஸ் a2 பை a1 பை b1. m2 என்னது? மைனஸ் a2 பை b2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ a1 a2 ஈக்குவல் டு மைனஸ் b1 b2. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர்த்தோட xx கோஃபிஷியன்ட் yy கோஃபிஷியன்ட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா. ஸோ தட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ a1 a2 is equal to minus b1 into b2. சரிடா பசங்களா? இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த லைன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் லைன்ஸா இருப்பாங்க. காட் இட் எவ்ரிவன்? ஸோ இதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். சரியா? இதை பத்தி நம்ம பேசிட்டோம். ஓகேவா? அப்போ 3 பேரும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா லைக் அவங்க எல்லாரும் ஒரே லைன் மேல இருக்கிற லைன்ஸ் தான். சரியா? அது ஒரு லைனோட சப் லைனா இருப்பாங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 லைன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. கரெக்டாடா பசங்களா? 2 லைன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்லோப் மட்டும் அழகா கண்டுபிடி பார்க்கலாம். How will you find the slope? So m1 is equal to minus x coefficient. Minus x coefficient na √3 divided by 1. That is √3. Okay. m2 oda value என்னது? minus 1 by √3. Minus into minus plus 1 by √3. ஓகேங்களா? So what is the angle பசங்களா? tan theta is equal to m1 minus m2. √3 minus 1 by √3 divided by 1 plus இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா you will get 1. So 3 minus 1 by 2 √3. So 3 minus 1, 2 by 2 √3, that is 1 by √3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னடா பசங்களா? 30 degree. அப்போ angle between these two lines என்னது? 30 degree தான் angle between these two lines. Okay, what up, Sangla? Yes. What about the next line? Find the equations of the perpendicular bisector of the line segment joining the points A is equal to 2,3 and B is equal to 6,5.
Yeah, பசங்களா. So can you see A is வந்து 2, 3. So 2, 3 அந்த ஒரு பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. A பாயிண்ட். நெக்ஸ்ட் B பாயிண்ட் என்னது 6, -5. 6, -5 மீன்ஸ் இட் இஸ் இந்த செகண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு. 2, 3 அப்படின்னா 3 இங்க, 4 இங்க, 5 இங்க, 6 இங்க. மோஸ்ட்லி இங்க இருக்குன்னு வச்சுக்கோடா பசங்களா. இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் அண்ட் இந்த லைனோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். வாட் இஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீன்ஸ்? ஸோ இந்த லைன் கூட ஸ்ட்ரெயிட்டான பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதோட ஸ்ட்ரெயிட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பத்தி நம்ம சொல்லணும். Find the equation of the perpendicular bisector of the line segment. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் அதை வந்து இப்படிலாம் போட்டு உனக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, ஸோ என்னன்னு கேட்டேன்னா, இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு ஏத்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரால சொல்றேன். ஓகேவா? பைசெக்டார் அப்படின்னா பெர்பெண்டிகுலராகவும் அஸ் வெல் அஸ் அவங்க அந்த இன்டர்செக்ட் பண்ற இடம் பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்டா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? வாட் இஸ் த கேஸ்? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட பெர்பெண்டிகுலர் லைனாகவும் அவங்க இருப்பாங்க. அட் தி சேம் டைம் ஏபியோட மிட் பாயிண்ட்ல தான் அவங்க இன்டர்செக்டும் பண்ணுவாங்க. ஓகே, வாட் இஸ் ஏ பாயிண்ட்? நம்மளுக்கு ஏ பாயிண்ட் எப்படி இருக்கு? 2, 3. பி பாயிண்ட் பார்க்க எப்படி இருக்கு? 6, -5. Correct? Yes. So what happened here? ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நான் ஈஸி ஒரு மெத்தட் சொல்லிட்டா, ஈஸியா ஒன்று சொல்லிட்டா, பெர்பெண்டிகுலர் பைஸ். ஓகே, இதோட ஈக்குவேஷன் தெரிஞ்சா அதை நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் தெரியாது, ஸோ அப்போ நீ எப்பயும் போல பண்ணு. ஸோ இதோட ஸ்லோப் எப்படி பசங்களா? 90 டிகிரி ஸ்லோப். ஓகேவா? இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஹவு வில் யூ ஃபைண்ட் த ஸ்லோப்? m is equal to y2 minus y1 -5 -3 -8 divided by 6 -2 4. So -2. ஸ்லோப்போட வேல்யூ என்னது? -2. ஸ்லோப்போட வேல்யூ -2னா அப்போ இதோட ஸ்லோப் வந்து 1/2 இருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா m1 m2 is equal to -1. அப்போ m2 வேல்யூ என்னது? -1/-2, that is 1/2. ஓகேவாடா பசங்களா? ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ மிட் பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும். இந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் யாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட் என்னது? வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஃபார்முலா? மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் 2 + 6 divided by 2, 3 - 5/2. So 8/2 na 4, -2/2 na -1. ஸோ அந்த பாயிண்ட் என்னது? 4, -1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோப் இருக்கு. இவங்களை வச்சு என்ன பண்ணலாம்? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ y minus y1 is equal to m into x minus x1. So y minus of minus plus 1 equal to 1/2 into x minus x1 ரா பசங்களா? x1 ஓட வேல்யூ 4. சரியா? 2 இங்க மல்டிபிள் பண்ணா 2y plus 2 is equal to x minus 4. So x minus 2y இங்க இருக்க மைனஸ் இங்க வந்தா plus 6. So what is the answer பசங்களா? x minus 2y minus 6 is equal to 0. இதுதான் இதோட ப்ராப்பர் ஆன்சர். சரியா? Yeah, so this is the equation of required line. சரிங்களா? செக் பண்ணிக்கலாமா? ஓகே, see this is 30 degree. அப்போ obvious angle வந்து 150 இருக்கும். and இதுதான் நம்ம போட்டோம். பாத்தீங்களா? கரெக்டா வந்திருக்கு. ஏடா பசங்க? யா. So JEE main 2020 கேட்ட questions. Okay, you know how many pages are there? So we are in 86 page. நான் பாதி இருக்கு. Okay, what happened? Yes. If the perpendicular bisector of the line segment joining the points, okay, ரெண்டு points சொல்லிருக்காங்க, has y-intercept equal to -4, done. Then the value of k என்னன்னு கேட்டிருக்காங்க. If the perpendicular bisector of the line segment joining the points, whatever, has intercept equal to -4.
intercepts equal to -4. Okay. Y intercept. You have y intercept. சரியா? Y is equal to what? mx plus c. Okay வாடா பசங்களா? mx plus c. And c ஓட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. -4ன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப m ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போற. எப்படி கண்டுபிடிக்க போற? இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 1,4 பாசஸ் பண்ணுங்க. ஸோ 4 is equal to m minus 4. ஸோ m is equal to 8. ஸ்லோப்போட வேல்யூ என்னது 8. நீங்க கண்டுபிடிக்க போற ஈக்குவேஷனோட லைக் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ஸ்லோப் 8. அப்ப நீங்க கண்டுபிடிக்க போற ஸ்லோப் என்னது -1/8 இருப்பாங்க. ரைட்டா? -1/8 இருக்கும். Wait. Joining the points has a y intercept. Okay. அவசரப்பட்டோமே பசங்களா? யா. இந்த y interceptங்கிறது யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஓகே ஃபைன். இங்க பாருங்கடா பசங்களா, நம்மளுக்கு இப்படி இருக்கு. சரியா? இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா p வந்து 1,4 and q வந்துட்டு நம்மளுக்கு k,3. சரிடா பசங்களா? ஓகே, இந்த ரெண்டு லைன் வழியா போற லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இருக்கு. இந்த பைசெக்டாருக்கு தான் y ஓட இன்டர்செப்ட் வந்து -4 அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லைன் பார்க்க y is equal to mx plus c ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ y is equal to mx minus 4. இந்த m மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இவங்களோட m நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர் இதுக்குன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க. ஸோ இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ வாட் இட் வில் பி? அப்போ இந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் தான் இவனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருப்பான். அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு m தெரியாது. we need what? We need to find k. Okay, no problem. We will do it. Okay. சரிடா பசங்களா? எஸ், y is equal to mx minus 4. ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு y இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா find this midpoint. ஓகேவா? இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 plus k divided by 2, 4 plus 3, 7 divided by 2. சரியா? இந்த பாயிண்ட் இது வழியா தான் பாஸ் ஆகும். ஸோ which means 7 by 2 is equal to m into 1 plus k divided by 2 minus 4. So இது எல்லாமே 2 டேபிள் லைக் எல்லாத்தையும் மல்டிபிள் வந்து 2 ஆல. So 7 is equal to m into 1 plus k into minus 8. Yeah. So இங்க இருக்க -8 இங்க வந்தா +8. So 15 is equal to m into 1 plus k. சரிங்களா? அப்ப m ஓட வேல்யூ என்னது? 15 divided by 1 plus k. ஓகேவாடா பசங்களா? யா, யூ ஃபைண்ட் இட். ஓகேவா? ஸோ இந்த லைனோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டரோட ஸ்லோப் நான் சொல்லிட்டேன் 15 by 1 plus kன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? m is equal to y2 minus y1, அதாவது 3 minus 4 minus 1 divided by k minus 1. ரைட்டா? இவனுக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா, அதாவது 15 divided by k plus 1ஐயும் -1 divided by k minus 1ஐயும் மல்டிபிள் பண்ணா -1. ஸோ -1 கேன்சல் ஆயிரும். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 15 divided by k square minus 1 is equal to 1. அப்போ 15 is equal to k square minus 1. அண்ட் இங்க இருக்கிறது வந்து +16 is equal to k square. ஸோ k square வேல்யூ வந்து +or -4. ஓகேவாடா பசங்களா? ஸோ k ஓட வேல்யூ என்னது? இங்க இருக்க ஆப்ஷன் சி ஆப்ஷன். -4 தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவாடா பசங்களா? +or -4 வரும். ஸோ -4 will satisfy the equation. ஓகேங்களா? என்ன பண்ணணும்?
ஒன்றும் லைக் வாட் ஆர் த கிவன் டீடைல்ஸோ அதை வச்சு ஃபைன் பண்ணுங்கடா பசங்க. எப்பயும் போல இட் இஸ் அ பர்பண்டிகுலர் பைசெக்டார். பைசெக்டார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்து மிட் பாயிண்ட் வழியாக தான் இந்த லைன் போகும். அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு. லைக் அதை வச்சு இதோட எம்மை கண்டுபிடிங்க, இவங்க ரெண்டு பேர்த்தோட எம்மை கண்டுபிடிங்க, ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் -1. தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஆர்த்தோ சென்டர். ஆக்சுவலி வாட் இஸ் ஆர்த்தோ சென்டர் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? வி ஹாவ் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு வேர்டெக்ஸ்ல இருந்தும் பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்றோம். மிட் பாயிண்ட் கிடையாது, பர்பண்டிகுலர் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பர்பண்டிகுலர் லைன். ஸோ கரெக்டா 90 டிகிரி இருக்க மாதிரி எங்க போட்டா 90 டிகிரி வருமோ அந்த மாதிரி எடுத்த கண்டுபிடிப்போம். அவங்க 3 பேரும் ஒருங்கு சேர ஒரு சென்டர் இருப்பாங்க. அந்த சென்டருக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, எஸ். ஸோ then its ortho center has coordinate. என்ன கோஆர்டினேட்னு கேக்குறாங்க. ஓகேவாடா பசங்களா? ஆர்த்தோ சென்டர் ஓகே சால்வ் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ வந்து -1,7 and this is -7,1 and what about this -5, -5. ஓகேங்களா? இப்போ இந்த 3 பாயிண்டோட காமன் பாயிண்ட் தான் வந்துட்டு ஆர்த்தோ சென்டர். இந்த 3 ஈக்குவேஷனோட காமன் when you eliminate or when you find the solution you will find it, right? So first அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இந்த லைனோட ஆப்போசிட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லோப் அழகா கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இவனோட ஸ்லோப் என்னன்னு m1 ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? -5 -1 -6 divided by 5 plus 7 it is 12. So it is -1/2. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அழகா கண்டுபிடிச்சாச்சு. வாட் அபவுட் தி ஸ்லோப்? m2 ஸ்லோப். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப். ஓகேவா? ஸோ மைனஸ் இவங்களையும் தானே சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இவங்களையும் சப்ராக்ட் பண்ணுங்க. -5 7 -5 and 7 சப்ராக்ட் பண்ணா லைக் -12 டிவைடட் பை 5 plus 6. ஸோ இது -2. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் இவங்களையும் பண்ணோம். ஸோ 7 1 7ல 1 போச்சுன்னா 6 divided by -1 -7 -8. கரெக்டா? 7 -1 6 divided by -6 plus 7. So 6 which is 1. m ஓட வேல்யூ 1. ஓகேவா? m3 டன் பசங்களா? இப்போ ab ஓட ஈக்குவேஷன்ஸ் லைக் ad ஓட ஈக்குவேஷன் சொல்றேன். ஓகேவா? how will you find the equation? உனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், ஸ்லோப் தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ண. பாயிண்ட் என்னது? y -7 equal to ஸ்லோப் இதோட நெகட்டிவ் ஸ்லோப், இதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல். ஏன்னா இதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் தான் நீ சொல்லணும். இதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஸோ 2 into x minus of minus plus 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். வாட் அபவுட் தி பிசி ஈக்குவேஷன்? பிசி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பசங்களா? இவனோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் வந்து 1/2. ஸோ y minus 1 is equal to like plus 1/2 into x plus 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b. next we have df ஓட equation. So what about df equation? y plus 5 is equal to இவனோட reciprocal -1 into x minus 5. யா பசங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் படி சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? வாட் அபவுட் திஸ் ஆர்த்தோ சென்டர்? 2x minus y 2 7. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு. ஸோ இந்த 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணுவேன். x minus 2y 7 plus 2. x minus 2y 7 plus 2 9 is equal to 0. ஓகே, யா. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ்னா இங்கே வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகே,
ஸோ இவங்க 3 பேத்தோட காமன் பாயிண்ட். ஓகேவா? இவங்க 3 பேத்தோட காமன் பாயிண்டா இருக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்யா இருக்கணும். சரியா? அதை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. ஏதாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றா பசங்களா? ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் இட் ஹியர், 3x plus 9 is equal to 0. So அப்ப x will be minus 3. x ஓட value minus 3 na y ஓட value 3. So what is the point ரா பசங்களா? minus 3, 3 which is a point. Okay வா? So point என்னது ஆர்த்தோசென்டர் இது minus 3, 3. Got it? ஈஸியா இருக்கா பசங்களா? ஒண்ணுமே இல்ல. எப்பயும் போல ஃபைண்ட் பண்றோம். ஸோ பாயிண்ட் வெர்டெக்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? 10th நீங்க பண்ண அதே ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்க. I hope. Yeah? Okay, what is circumcenter? Median தெரியும். Like median அதோட point தான் circumcenter. Yeah, I hope. Median ஓட center point தான் circumcenter. சரிங்களா? altitude center points இதுனா medians ஓட center point தான் நம்மளுக்கு circumcenter இருப்பாங்க. Okay வாடா பசங்களா? Yes. What does circumcenter means? Circumcenter na என்னது? vertex ஓட mid points எல்லாத்தோட like medians. medians அப்படின்னா ஒரு vertexல இருந்து opposite vertex ஓட mid pointக்கு போற line. ஓகேவா? போற line அவ்வளவுதான். அந்த lines ஓட common point தான் median. சரிங்களா? Sorry, circumcenter. centroid வேற. centroid வேற, like circumcenter வேற, ஆர்த்தோசென்டர் வேறு. சரியா? எஸ். ஸோ 0, 0, இன்னொரு பாயிண்ட் 4, -3, இன்னொரு பாயிண்ட் 4, 2. ஓகேவா? எப்பயும் போல ஸ்லோப் ஃபடாஃபடா கண்டுபிடிங்க. வாட் இஸ் திஸ் m1 ஸ்லோப்? ஸ்லோப் இதுக்கு தேவையில்லை. யூ டோன்ட் நீட் ஸ்லோப். ஓகேவா? இதுக்கு ஸ்லோப் தேவையில்லை. ஏன்னா மீடியன் தானே கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் இதோட மிட் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இவங்களோட மிட் பாயிண்ட் என்னடா பசங்களா? ஸோ 4 ஆட் பண்ணா 8, 8/2, 2. -3 இவங்களை ஆட் பண்ணா -1/2. ஓகே. வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? 4, 2 தான். சரி, 2, 1. வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? 2, -1/2. ஓகேங்களா? யா. எப்படி ஒரு ரெண்டு ஒரே பாயிண்டா இருக்கும்? (3/2). Sorry, it is not 1/2, 3/2. ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ நவ் ஃபைண்ட் இட். ஏபி லைன் எப்படி வரும்? அதாவது யூ கேன் ஃபைண்ட் ஸ்லோப் ஆல்சோ. ஸ்லோப் கூட ஈஸி தான். ஓகே, ஸ்லோப் கூட ஈஸி தான்டா பசங்களா. ஆர் பாயிண்ட் எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோப்பவே வச்சு நம்ம ஸ்லோப்பை வச்சுட்டு பாயிண்ட்டை போட்டுடலாம். ஓகேவா? எஸ். ஏன்னா இதோட ஸ்லோப் நோ ப்ராப்ளம். லைக் பாயிண்ட்டை வச்சே போய்க்கலாம். தெரியாத மெத்தட்ல போய் மாட்டிக்க வேண்டாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஒய் மைனஸ் இந்த பாயிண்ட். ஓகேவா? மீடியன் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒய் மைனஸ் ஆஃப்னா ஒய் பிளஸ் 1/2 டிவைடட் பை y1. So plus 1/2 which is equal to x minus 2 divided by -2. சரிங்களா? So what happened பசங்களா? cross multiple பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? So -2y minus 1 plus equal to half x. ஓகேவா? half தானே. ஹாஃப்னா 2 மல்டிபிள் ஆகும், இந்த 2 மல்டிபிள் ஆகும். சரியா? ஸோ 4 வந்து மல்டிபிள் ஆகும். -4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ -4y. ஸோ இங்கே ஒரு -2 கிடைக்கும் which is equal to x minus 2. ஓகே. ஸோ x plus 4y equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். காட் இட் பசங்களா? செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் மீடியன் எப்படி கண்டுபிடிப்பா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாயிண்ட். ஸோ அதாவது இவங்க தான் x1 y1 வச்சுக்கோ. y plus 3 divided by 1 plus 3 that is 4 equal to x minus 4 divided by 2 minus 4 minus 2. So இது cancel ஆனா 2 times. So minus y minus 3 equal to 2x minus 8.
ஸோ 2x plus y இங்க இருக்கிற -3 இங்க வந்தா +3 ஸோ -5 is equal to 0. சரிடா பசங்களா, இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். how will you find the next equation? So 4, 2 and this point y minus 2 x minus 4. சரியா? So -3/2 -2 -3/2 -2 what will happen? 4 4 na 7 7/2 so -7/2 இது என்னவா இருக்கும் 2 -4 so -2 so 2 மல்டிபிள் ஆகும் -2 ஆகும் -4 -4 ஆல மல்டிபிள் பண்ணும் +8 equal to -7 ஆல மல்டிபிள் பண்ணும். சரியா? அப்ப 7x - 4y and இவங்க ரெண்டு பேரும் cancel ஆனா 20 equal to 20. ஓகேங்களா? What are the equation you have? 2x plus y is equal to 5. இது ஒரு equation and x plus 4y equal to 0. இது ஒரு equation. சரிடா பசங்களா? ஸோ இதில் நீ எதை வேணா சால்வ் பண்ணி இந்த ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணான்னு வச்சுக்கோ, ஈஸியாக சால்வ் ஆயிரும். 4y கேன்சல் ஆயிரும். ஸோ 8x is equal to 20. ஸோ x is equal to 5/4. x ஓட வேல்யூ 5/4. ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் எனிதிங் லைக் 5/4 as an option? ஆக்சுவலி 11/4 வந்திருக்கணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் செக் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் கரெக்ட், ரைட்டா? அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தப்பா வந்திருக்கு. ரெண்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாலே வேலை முடிஞ்சது ஆக்சுவலி. இந்த ஈக்குவேஷன் கரெக்டா? ஸோ வாட் பாயிண்ட் தே ஹவ் யூஸ்ட்? ஸோ 2, -3/2 சி பாயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் இட்? 8x - 6y - 25 88 எப்படி வந்துச்சு? We should have 4/3. We have something in this equation டா பசங்களா. ஓகே, ஸோ ஓகே இதில் ட்ரை பண்ணுவோம். சரியா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி வில் கெட் இட். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணணும்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 8 முடிஞ்சிடுச்சு. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 7y equal to -5. y is equal to -5/7. அதுவும் தப்பாக தான் வருது. So what is happening here? So 1/2 இவங்களையும் மல்டிபிள் பண்ணுங்க. -2y plus sorry -1 equal to 1/2x - 1. சரிங்களா?
-1 cancel ஆயிரும். So what implies minus 4y is equal to x. So x minus 4y is equal to 0. இதே தான் நம்மளும் போட்டிருந்தோம். Okay, we put different sign. சரி, okay. So 2x minus 8y is equal to 0. So அப்போ இவங்களை cancel பண்ணீங்கன்னா you will get 9y is equal to 5. So y value will be 9 and 5 தானே வருது. அப்படி பார்த்தாலும் 1/2 வரலையே பசங்களா. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது கொஷனை மட்டும் நம்ம ரீசெக் பண்ணுவோம். ஓகேவாடா பசங்களா, டோன்ட் வரி. ஓகேவா, இங்கே ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் த ஆப்ஷன் இஸ் ராங். Okay, no problem, we will check it. So two sides of a triangle are done. If it is ortho center is 2,3, then find its third center. இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா பசங்களா, வாட் தே ஹேவ் மென்ஷன் 2x plus y is equal to 0 ஒன்று, x minus y plus 2 is equal to 0 ஒன்று, இவங்களை என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்த்தோ சென்டர் வந்து 2,3. ஓகே, யா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கோ. இந்த ரெண்டு லைனும் கோயின்சிட் ஆகிற இந்த வேர்டெக்ஸ் உனக்கு தெரியும். கரெக்டாக பசங்களா, இந்த வேர்டெக்ஸ் உனக்கு தெரியும், ரைட்? ஸோ இந்த வேர்டெக்ஸ் உன்னால் ஃபைன் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி உன்னால் ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் லைக் சால்வ் பண்ணால் எனக்கு அந்த வேர்டெக்ஸ் தெரியும். ஸோ 2x plus y is equal to 0 and x minus y is equal to -2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 2, 2, 4. Now subtract it. 3y is equal to 4. Y ஓட வேல்யூ 4/3. சரிங்களா? வாட் அபவுட் x வேல்யூ? ஸோ புட் ஹியர் 4/3 நீங்க போடுங்க. அப்போ 2x is equal to 4/3 minus 4/3, இது கேன்சல் ஆனா 2. இப்போ -2/3. ஓகேங்களா? -2/3, 4/3. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஈக்குவேஷன்ல தான் இதோட இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப்புக்கு இவங்க ஆப்போசிட் ஸ்லோப்பாக இருப்பாங்க. ஸோ ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா பசங்களா? ஸ்லோப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? யா பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? வி ஃபைண்ட் த பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபைன். இந்த பாயிண்ட் என்னதுடா பசங்களா? -2,3 டிவைடட் பை 4,3. ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், நவ் ஃபைண்ட் தி ஸ்லோப். சரியா? இப்போ இந்த லைனோட ஸ்லோப். ஓகேடா பசங்களா? இந்த லைனோட ஸ்லோப் நம்மளுக்கு வேணும். கரெக்டாக? இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிப்போம். தட் இஸ் m1. m1 is equal to 4/3 -3 divided by -2/3 -2. ஓகேங்களா? ஸோ 3 3னா it become 9. ஸோ -5/9 divided by இது வந்து -6. So -8/3. So 3 3 cancel ஆனா just 3 times. So which is what imply -5 minus cancel ஆயிரும். 5/24. ஸ்லோப்போட வேல்யூ என்ன பசங்களா? 5/24.
இந்த ஸ்லோப்போட வேல்யூ 5/24னா இங்க இருக்க லைனோட ஸ்லோப் வந்து -24/5. ஓகேவா? இங்க இருக்க ஸ்லோப் என்னவா இருக்கும் பசங்களா? -24/5 இருக்கும். எஸ், ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். யூ நீட் டு ஃபைண்ட் ஒன்லி ஒன் வெர்டெக்ஸ் ஃப்ரம் திஸ். பசங்களா இந்த பாயிண்ட்டை நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட்டா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா C to H is perpendicular to A to B. இந்த இந்த லைன் பாத்தீங்கன்னா இங்க இருக்க லைனும் இங்க இருக்க லைனும் perpendicular to each other, ரைட்? ஸோ இதோட ஸ்லோப்பும் perpendiculars-ஆ இருப்பாங்க. ஸோ we consider it as perpendiculars. அப்போ ஒருத்தரை ஒருத்தரை m1 -1 நாமளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணா தானே -1 வரும். ஸோ we are itself considering, நாமளே கன்சிடர் பண்றோம். ஸோ நாமளா கன்சிடர் பண்ணி CH ஓட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். அதுக்கு C vertex நம்மளுக்கு தெரியணுமே. நோ ப்ராப்ளம். இதே நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும். ஓகே, ஒன்றும் இல்லடா பசங்களா. ஓகே, வாட் வி கேன் டூனா வி கேன் டேக் திஸ் லைன். ஓகே, இந்த லைனை நம்ம கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? இப்போ இந்த லைன்ல இருக்கிற 2 பாயிண்ட் உனக்கு தெரியும். இந்த லைனை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹவ் வில் யூ ஃப்ரேம் திஸ் லைன்? ஓகேவா? இந்த லைன் மேல இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த லைன் அந்த இந்த பாயிண்ட் இந்த லைனை வச்சு நான் இந்த லைனை நான் உனக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஓகேவா? பட் ஹவு? Okay, we will try it. Okay, fine na pasangla. Yes. What about this line? ரெண்டு பாயிண்ட் வச்சு என்ன லைன் ஃப்ரேம் பண்ணலாம்? -2/3, 4/3. ஓகேங்களா? ஸோ அண்ட் வாட் இஸ் 1 பாயிண்ட்? 2, 3. கரெக்டா? இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு யூ கேன் ஃபைண்ட் த 2.5 லைன் ஈக்குவேஷன். ஸோ y -3 divided by 4/3 - 3 is equal to x minus 2 divided by, sorry, x minus 2, yeah, x minus 2 divided by -2/3 - 2. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் பசங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? y -3 is equal to, இதோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 5/24 into x minus 2.
ஓகேவாடா பசங்களா? இது இந்த லைன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் லைன். இதோட பெர்பெண்டிகுலர் லைன ஃப்ரேம் பண்ணோம். இதோட பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும்? ஸோ y-3 இன்டு சேம் -24/5 இன்டு x-2 இருக்கும். தட் இஸ் 5y minus 15 minus 24x plus 48. சரிங்களா? So what happens? So 24x plus 5y இங்க இருக்க 15 இங்க வந்தா plus 15. 18 கூட 15 ஆட் பண்ணா 13 reminded 1 5 plus 1 63. So I hope this is the equation. Okay, so equation is changed actually. AC ஓட equation என்ன சொல்றாங்க? 8x plus 5y minus 10 is equal to 0. Not possible. ஓகே பசங்களா, இந்த ஆர்த்தோ சென்டர் அண்ட் இந்த சர்க்கம் செட் இருக்குல்ல, இதை மட்டும் நான் சால்வ் பண்ணி சொல்றேன். ஓகே விட பசங்களா, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to understood the angle between two lines. ஓகே ஒன் செக் பசங்களா, we can லைக் நம்ம இந்த சம போட்டுடலாம் சரியா. இது வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டா பண்ண தேவையில்லை. ஓகேவா, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ வரைக்கும் பண்ணது வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் வி ஹாவ்? ஸோ x minus 2 plus 2 is equal to 0. இங்கே 2x plus y is equal to 0ன்னு போட்டுக்கலாம் சரியா. இதுதான் ஆர்த்தோ சென்டர், இதுதான் 2,3. இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், -2/3, 4/3. ரைட்டா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஸ்லோப்பை தான் நம்ம தப்பா போட்டோம் ஆக்சுவலி சரியா. இது b, இது வந்து hன்னு வச்சுக்கோ. இந்த 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 லைனோட ஸ்லோப் கண்டுபிடி. mbh என்னன்னு கண்டுபிடிங்க. how will you find it? So 3 minus 4/3 divided by 2 minus of minus plus 2/3. ஓகேவா? ஸோ 9ல 5/3 divided by 8/3. ஓ 8/3 தான் இருக்கு. ஸோ இங்கே தான் தப்பு பண்ணிட்டோம். ரைட் சரியா, இந்த இடத்துல தான் தப்பு பண்ணோம், இல்லைன்னா அப்பவே ஆன்சர் வந்திருக்கும். ஸோ 5/8 தான் ஆன்சர். ஓகேவா, 5/8 தான் ஆன்சர். காட் இட்? டன். ஸோ இவங்க 5/8னா இவங்க லைக் திஸ் இஸ் ஏசி. அப்போ இந்த ஏசியோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? இந்த ஸ்லோப் வந்து 5/8. அப்போ ஏசியோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? -8/5. கரெக்டா? -8/5. ரைட்டா பசங்களா? உனக்கு 8/c தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? We need pH. y minus 3 is equal to m into x minus 3. ஓகே, ஸோ பசங்களா பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா we are making this line. ஓகேவா, CH லைனை மேக் பண்றோம் சரியா. CH லைனை மேக் பண்றோம். ஸோ m of CH லைன் என்னவா இருக்கும்? what will be the like m of CH லைன்? ஸோ இது வந்து இவங்களோட பெர்பெண்டிகுலர், இவனோட ஸ்லோப் என்னது? இவங்களோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 2/1 -2/1. அப்போ இது வந்து 1/2 இருக்கும். கரெக்டா? இது வந்து 1/2. ஆமா ரைட்ரா பசங்களா? எஸ், இது 1/2. அப்ப CH ஓட ஈக்குவேஷன் என்னது?
CH ஓட ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும்? y minus 3 is equal to 1 by 2 into x minus 2. ஓகேவா? இது CH ஈக்குவேஷன். So we mark it CH equation. CH equation உனக்கு தெரியும். CHயும் BCயும் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? யா பசங்களா CH BC இது ரெண்டு சால்வ் பண்ணா 2y minus 6 is equal to x minus 2. So what happened? X minus 2y இங்க இருக்க minus 6 இங்க இருந்தா plus 6 which is equal to minus 4. Right? இது ஒரு equation. And already ஒன்ட்ட இந்த equation இருக்கு. கரெக்டா? So x minus y is equal to minus 2. So right subtract பண்ணிக்கலாமா? Subtract பண்ணுங்க. Minus plus plus. Okay. So subtract பண்ணீங்க அப்படின்னா it become minus y is equal to minus 2. So y ஓட value 2. y ஓட value என்னடா பசங்களா? 2. y value is 2. x ஓட value அப்ப என்னவா இருக்கும்? So இதை நீங்க 2னு போட்டீங்கன்னா x ஓட value 0. Okay. So x value will be 0. Okay வாடா பசங்களா? So y ஓட value 0 and x ஓட value வந்து minus 4 cancel ஆயிடும். x ஓட value 0 தான். சரியா? So this coordinate is 0, 2 something. ஓகேங்களா? So we have a slope and we have a point. ஓகேவா? ரெண்டு பேத்தையும் அப்ளை பண்ணுங்க. So what will be your answer? What is your slope? This is your slope. 5 by 8. கரெக்டா? y minus 2 equal to 5 by 8 into minus 8 by 5. Sorry, minus 8 by 5 into x. Okay, so 8x plus 5y equal to 10. Okay, vada pasangla? So this is the equation. We get the equation correct. சரியா? இப்போ equation correct வந்துச்சு. Okay? Yeah. So what we are going to do in the relationship வச்சுட்டு we are going to frame one set of equation. சரியாடா பசங்களா? So this paper 1லே வந்திருக்கு பாருங்க. A straight line L passing through a point ன்னு ஒரு point இருக்கு. ஓகேவா? So 3, minus 2 ன்னு ஒரு point இருக்கு. Is inclined at an angle 60 degree. Okay? To the line. Okay. So என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு லைன் மேல இருக்குன்னா இதுவும் இன்னொரு லைனும் 60 டிகிரியில இருக்கு. ஓகே. And if L also intersects the x axis, then the equation of L is L இந்த Lனா இந்த லைன் பாத்தீங்கன்னா x axis intersect பண்ணுது. ஓகேவா? intersect பண்றதும் சொல்லியாச்சு. ஓகேவா? யாரா பசங்களா? So how will you find it? Yes. So how will you find it? First line ஓட ஸ்லோப் சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு ஸ்லோப் இருக்கு. ஓகே. ஸோ we don't know about this L line. இந்த L லைனோட ஸ்லோப் தெரியாது. இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்களே √3x plus y is equal to 1. What about this slope? So this slope is minus √3. கரெக்டா? இதோட ஸ்லோப் வந்து minus √3. அப்போ tan theta is equal 60. 60னா √3 வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ √3 யாருக்கு ஈக்குவல்? m1 நம்மளுக்கு தெரியாது. So m minus இவங்க வந்துட்டு minus √3. So plus √3 divided by 1 plus √3m. Sorry, this is minus √3. சரியாடா பசங்களா? இப்போ என்ன ஆகணும்? You have to cross multiply it. Cross multiple பண்ணி m ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடி. சரியா?
ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு கேசஸ் இருக்கு. ஓகேவா? வி வில் ஹாவ் சம் கேசஸ். ஸோ இஃப் எம் லைக் தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம், தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு m plus √3 ஒரு வேல்யூ டிவைடட் பை 1 minus √3m. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ √3 minus 3m is equal to m plus √3. ஓகே, ஸோ √3 cancel ஆயிரும். ஸோ this becomes 4m is equal to 0. ஸோ m ஓட வேல்யூ 0. இது ஒரு கேஸ். ஓகேவா? இது ஒரு கேஸ் when your modulus is positive. ஒருவேளை உன்னோட மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, ஸோ this is negative and this is also negative. நெகட்டிவ் கிராஸ் மல்டிபிள் பண்ணா நெகட்டிவ் தான் வரும். ஸோ வாட் ஹேப்பன்? இதோ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் பசங்களா? இவங்களை நீங்கள் மாடுலஸ் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எம் பிளஸ் √3 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு மாடுலஸ் இருக்கு. ரெண்டு மாடுலஸ் வந்துட்டு லைக் ஈக்குவல் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருக்கணும், ஆர் ஒருத்தங்க நெகட்டிவாக இருக்கணும். கரெக்டா? ஸோ டிவைடட் பை 1 minus √3m is equal to √3. ஓகேவா? இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இவங்களை வச்சு செக் பண்ணுவோம். So √3 minus 3m is equal to minus m minus √3. So what happened? இங்க இருக்க m இங்க வந்தா 4m and இங்க இருக்க √3 இங்க போனா minus √3 minus 2 √3. So இவனும் cancel ஆயிருவாங்க 2 times. அப்ப m is equal to minus √3 by 2. We will have only √3. But எப்படி? Something is mistaken again. Okay, no problem. We will leave this sum. இதோட ஆன்சர் இங்க. ஸோ த கொஸ்டின் இஸ் டூ சிம்பிள். என்ன பண்ணணும்னா நீங்கள் டயக்ராமை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். வாட் ஐ ஹவ் சேயிங், if the two given lines √3 plus y is equal to 1ங்கிற லைன் makes an 120 with an x-axis and intersects 1, √3, 0. A line making a 60° with a given line is either x-axis or different from x-axis. Yes. So by observation, it is clear that the straight line actually பசங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, what is they have said, ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 3, -2, வழியா போகுது. ஓகே, and you have an another line. Yes, you have an another line. ஃபர்ஸ்ட் இந்த லைனை பத்தி பேசுவோம். ஓகேவா? வாட் அபவுட் திஸ் லைன்? இந்த லைனை பத்தி பேசுவோம். இந்த லைனை ட்ரா பண்ணோம்னா y is equal to 0ன்னு போட்டுன்னா என்ன கிடைக்கும்? ஸோ x will be 1 by √3 and x 0ன்னு போட்டிங்கன்னா y ஓட வேல்யூ 1. y 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? 1 by √3, 0 and இது என்ன கிடைக்கும்? 1, 0. சரியா? இந்த லைன் தான் அவங்க பேசிட்டு இருக்க லைன். இந்த லைன் வந்துட்டு ஆக்சுவலி
120 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுது. தட் இஸ் 60 டிகிரி. 60 டிகிரி அப்படின்னா இந்த லைன் தான் நம்மளுக்கு எல்லாம் இருந்திருக்கணும். ஆர் அதர்வைஸ் சம் அதர் லைனா இருந்திருக்கணும். ஸோ ஒன்று 60 லைக் இதை 60 இப்படி பண்ணா போகும், இல்லைன்னா இப்படி போட்டா போகும். ஓகேவா? இப்போ which means அப்போ இந்த இடத்துல தானே இந்த லைன் பாஸ் ஆகும். ஸோ எல்லுங்கிற லைன், ஸோ இந்த லைன் வழியாகவும் இந்த லைன் வழியாகவும் தான் மேக் ஆகும். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கரெக்ட் லைக் வி கேன் ஃபைண்ட் அ 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ 3,-2க்கும் அண்ட் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? 1/√3, 0. ஓகேவா? இவங்களுக்கு உள்ள 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ்ல ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பசங்களா? Yeah, everyone. So 2 point distance find பண்ணனும். So what is the 2 point rule for this y minus of y1? y1 na இது 1/√3 divided by y minus 0 divided by minus 2 equal to x minus 1/√3 divided by 3 minus 1/√3. Okay, so get like 3y plus 3y minus 1/√3y equal to minus 2x plus 2√3. ஓகேங்களா? எல்லாம் ஒரு பக்கம் வரும். ஸோ √3ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும் not changing. Yeah, so we can see this solution பசங்களா. இந்த solution வேணா நம்ம பார்த்துக்கலாம். So the equation of the line we have, equation of the line passing through -3, -2. Oh, sorry. Question மாறி போச்சு. Sorry பசங்களா. So what is the question actually? It is not -3, it is +3 தான். சரியா? அவங்க லூஸ்மா எழுதிட்டாங்க. ஸோ இட் இஸ் +3. ஓகே, ஸோ +3, 2 வழியா -2 வழியா பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்ட் லைன். ஓகேவா? ரெக்வயர்ட் லைன் இதுதான். நம்மளுக்கு ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? ஸோ விச் வில் மேக் 60 டிகிரி வித் திஸ் ஆங்கிள். இவங்களோட ஸ்லோப்பு. ஓகேவா? வி நீட் டு ஃபைண்ட் தி ஸ்லோப். கரெக்டுங்களா? ஸோ இந்த √3 ஆர் 0 இது எப்படி வந்துச்சு? இதை மட்டும் செக் பண்ணால் முடிஞ்சிருச்சு. கரெக்டா பசங்களா? 0 எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியும். ஸோ வென் யூ புட் √3 is equal to m plus √3 divided by 1 minus √3m அப்படின்றப்போ நம்மளுக்கு m வந்து 0 அப்படின்னு தான் கிடைச்சிது. கரெக்டுங்களா? இப்போ மைனஸ் போட்டால் என்ன கிடைக்குது? வாட் வில் ஹேப்பன் when you put மைனஸ்? ஸோ மைனஸ் எல்லாம் போட்டால் இது வந்து minus √3 plus 3m equal to m plus √3. ஓகேங்களா? So this will cancel, it become 2m and this is equal to, okay, got it. So this is 2√3. So m is equal to √3. கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே யோ, ஸோ m is equal to 0 and m is equal to √3. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m is 0 போட்டிங்கன்னா what will happen? y plus 2 is equal to 0. அவ்வளோதான். இதே m √3ன்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும்? y plus 2 is equal to √3 into x minus 3. சரியா? ஸோ எம்எஸ் அப்போ 0ன்னு நம்ம போட முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ கான்சிக்வென்ட்லி என்ன பண்ணும்? m √3ன்னு போட்டு சால்வ் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, எஸ், வி ஹவ் சால்வ் இட். பட் என்ன தப்பு பண்ணும்? ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ஓகே, யாடா பசங்களா? சரியா? இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலி திஸ் இஸ் இங்க இருக்க மைனஸ் இங்க வந்தா பிளஸ். ஸோ திஸ் இஸ் -2m. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி ஆக்சுவலி இது வந்து √3 தான் கிடைச்சிருக்கும். இது அப்பவே கிடைச்சிருந்தா சம்ம சால்வ்டு. யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் passing through the points 2, 1 making an angle of 30 degree angle with the line. ஓகே, ஸோ passing through the point சொல்லி நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல
y minus 1 is equal to m into x minus 2. அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் m மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இவங்களோட ஸ்லோப் என்னடா பசங்களா? இவங்களோட ஸ்லோப் பார்த்தாலே தெரியுது. திஸ் இஸ் √3 தான் ஸ்லோப், கரெக்டா? ஸோ 30 டிகிரினா 1/√3 is equal to m minus √3 divided by 1 plus m√3. ஓகேங்களா? Now just multiple on both side. m plus √3m is equal to √3m minus 3. So what happened? Plus or minus ன்னு வரும். So when you put plus or minus, m get cancelled out. யாரா பசங்களா? ஸோ இப்போ மைனஸ் போடுங்க. மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? இங்கே வந்தால் ப்ளஸ். இப்போ 2√3m is equal to மைனஸ் போட்டால் திஸ் இஸ் ப்ளஸ். அப்போ 2. அப்போது m is equal to 1/√3. ஓகேவா? m is equal to 1/√3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பசங்களா. you will get the answer. Okay? Yeah. So வதியா m is equal to √3. We got it. Yeah பசங்களா. So what does it implies? Which implies m is equal to infinity or m is equal to √3. So x ஓட ஈக்குவேஷன் இதுதான். சரியா? இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன போடுவீங்க? ஸ்லோப்பை 1/0ன்னு போடணும். ஓகே? ஸோ அதனால தான் x is equal to 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இல்லை இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். திஸ் கேன் பி யூஸ்டு யூசிங் த டேர்ம் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகே? So what is happening பசங்களா? Find the equation of the line passing through 1, -10. 1, -10 வழியா which makes equal angles with the lines. Oh. You have one line like this. இன்னொரு லைன் வந்து இப்படி இருக்கு. இன்னொரு லைன் இப்படி இருக்கு. சரியா? அப்போ என்ன பசங்களா? இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஈக்குவல் ஆங்கிள ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த லைன் வந்து 7x minus y is equal to +3 and x plus y minus 3 is equal to 0. ஓகேவா? Find the equation of the line passing through the point which makes. அப்போ இதுக்கு வழியா ஒரு பாயிண்ட் இருக்கு. 1, -10ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ நீங்க மார்க் பண்ண போறது என்னது? y plus 10 is equal to m into x minus 1. சரியா? ஜஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம அந்த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். பட் ஹவ்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஓகே, விச் மேக்ஸ் அன் ஈக்குவல் ஆங்கிள், ரைட்டா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து இதோட ஸ்லோப் m. இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதோட ஸ்லோப் வந்து m1ன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்லோப் என்னடா பசங்களா? இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 7 - 7 அவ்வளோதான். இதோட ஸ்லோப் 7. வாட் அபவுட் தி ஸ்லோப்? m2 -1. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த 7க்கும் இந்த m-க்கும் உள்ள ஆங்கிள், அதாவது m minus m1 divided by m1 plus m1 யாருக்கு ஈக்குவலா இருக்கு? m minus m2 divided by 1 plus m2. ஓகே, சிம்பிள். ஓகேவா? ஸோ m minus m1ஓட வேல்யூ என்னது? 7. 7 divided by 1 plus 7m equal to m minus of minus plus 1 divided by m minus 1. Sorry, 1 minus m. Now cross multiply it. So m minus 7 into 1 minus m is equal to m plus 1 into 1 plus 7m. Right? So இப்போ என்ன ஆகும் பசங்களா? m minus 7 minus m square plus 7m equal to m plus 1 plus 7m square plus 7m. So நம்மளுக்கு என்ன ஆகும்? 7m 7m cancel. And இங்க இருக்க m இங்க இருக்க n cancel. ஓகேவா? வேற எது கேன்சல் ஆகுதோ அவங்கள வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்க இது போனா 8m ஸ்கொயர் அண்ட் இங்க இருக்க 7 இங்க வந்தா +8. ஸோ 8ஆல கேன்சல் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா m square plus 1 is equal to 0. Which means m has no solution. -1 -8 and 8m square. We again will have plus or minus equations. Correct pasangla? So what happened? m minus 7 divided by 1 plus m by 7. Okay?
which is equal to m plus 1 divided by 1 minus m. கரெக்டா? இதுல இருந்து ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. we have two type of equations from this mod. ரெண்டு mod equal to அப்படின்னா இது 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. that is m minus 7 divided by 1 plus 7m is equal to m plus 1 divided by 1 minus m. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். or m minus 7 divided by 1 plus 7m equal to minus m plus 1 divided by 1 minus m. இவங்களுக்கு ஈக்குவல். ஓகே? எஸ், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் இட் பசங்களா? யா, இவங்களை சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு m ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? வாட் அபவுட் திஸ் ஈக்குவேஷன்? இவங்களை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்களை மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டா m மைனஸ் 1, m மைனஸ் 7 இன்டூ m மைனஸ் 1, அண்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணால் m ப்ளஸ் 1 இன்டூ 1 ப்ளஸ் 7m. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் m ஸ்கொயர் மைனஸ் 8m அண்ட் plus 7. ஓகேவா? இதை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 7m square. ஓகேவா? m 7m plus 8m. ஓகே? plus 1. சரியா? ஸோ 7m square இதில் இது ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா 6m square. அண்ட் இவங்கள ஒன்று கேன்சல் ஆனால் 6. 6m square plus 16m minus 6 equal to 0. So 2 table எல்லாமே cancel ஆகுமா பசங்களா? Yes, everything is cancelled by 2 table. அப்போ 3m square plus 8m minus 3. ஓகேவா? 9 ones ஆர்னு split பண்ணலாம். This is plus minus 3 ஆல divide பண்ணுவீங்க. அப்போ m is equal to minus 1 by 3 plus 1 by 3 3. ஓகேங்களா? minus 3. m ஓட வேல்யூ 2. ஓகேவா? m ஓட வேல்யூ 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. you have to substitute here. so m க்கு என்ன போடுவீங்க? m plus 10 equal to but இப்போ இதுல யார பசங்களை செலக்ட் பண்ணுவோம்? so we have two possibilities cases. so minus 3 போடுங்க, இல்லைன்னா 1 by 3 போடுங்க. so 3 போட்டீங்க, minus 3 போட்டீங்கன்னா 3x plus 3. ஓகேவா? இதே 1 by 3 போட்டீங்க அப்படின்னா 3y plus 30 is equal to x minus 1. ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் தான் equations. we have these two required equations. Yeah, பசங்களா? so the equation of the one of the straight line which passes through a point 1,3 and makes us an angle tan inverse of root 2 with each straight angle one thing. okay? சேம் திங். ஓகேவா? இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க? y minus 3 is equal to m into x minus 1. இதை வச்சு தான் வரப்போகுது. ஓகேவா? be sure of that. then next என்ன பண்ணுவோம்? இவங்களோட ஸ்லோப் என்னடா பசங்களா? ஸோ m1 ஓட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ minus 3 root 2x divided by 1. ஓகேவா? ஸோ ஸ்லோப் பார்த்தோன்னா minus 3 root 2. ஓகே? your slope is minus 3 root 2. minus into minus plus section. ஓகேவா? plus 3 root 2. so what is the angle பசங்களா? angle வந்து tan inverse of root 2 அப்படின்னா அப்போ root 2 தான் angle. tan cancel ஆயிரும். modulus m minus 3 root 2 divided by 1 plus 3 root 2m. ஓகேவா? plus or minus case வரும். so when you put minus, so when you put plus or minus, plus போட்டிங்க என்ன ஆகும்? root 2 plus 3 into 2m equal to m minus 3 root 2m. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ண முடியும்? எதுவுமே சப்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேடா பசங்களா? ஸோ இங்க இருக்க m லைக் இது வந்துட்டு 6ல ஒன்று போச்சுன்னா 5m. ஓகே? அண்ட் இங்க இருக்க ரூட் 2 இங்க வந்தா மைனஸ் ரூட் 2. ஸோ minus 4 root 2. அப்போ m ஓட வேல்யூ minus 4 root 2 by 5. ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஒரு வேல்யூ. யா, இன்னொரு வேல்யூ. வாட் இஸ் another வேல்யூ பசங்களா? we have minus root 2 இருக்குமா?
ஸோ மைனஸ் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் மைனஸாக இருக்கும். இந்த ரெண்டு டேர்மும் மைனஸ் -√2 -6m ஈக்குவல் டு m -3√2. இதில் சேஞ்ச் கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும் பசங்களா? லிட் பிகம் 7m இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸா. ஸோ 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ 2√2. ஸோ விச் மீன்ஸ் m இஸ் ஈக்குவல் டு 2√2/7. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7ன்ற ஒரு விஷயமே இல்லை. அப்போ அந்த ஆப்ஷனே கிளியர் பண்ணிடுங்க. 4√2வே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன் வி ஹாவ்? y minus 3. So y minus 3 is equal to m into x minus 1. m என்னன்னு வச்சிருக்கோம்? -4√2/5. So 5 plus -15 equal to -4√2x plus 4√2. So எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போனா 4√2x plus 5 minus 15 minus 4√2 is equal to 0. சரிடா பசங்களா? So which option it is? I hope this option. ரெண்டு பேரும் மைனஸ் தான் நினைக்கிறேன். So it is no, just A option or B option? D option. I hope it is A option. Okay வாடா பசங்களா? Yes. A option தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? Yeah. So next விஷயம் என்ன பசங்களா? We are going to assume a point on a line. And you may say sometimes assuming a point on a line facilitate the solving. ஸோ நம்ம ஒரு சில டைம்ல நம்ம பாயிண்ட்டை அஷ்யூம் பண்ணி ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆக்சஸ் ஒரு பாயிண்ட் லைக் வி ஹாவ் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா t, mt + c. அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? t, mt + c இருப்பாங்க அந்த பாயிண்ட் பார்க்க. ஓகேவா? ஸோ two sides of a triangle are given. If the centroid of the triangle is 2, 3, then find the third side. ஓகேவா? then find the third side. இப்போ ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா centroid நம்ம கிட்ட இருக்கு. we need third side. 2x minus y is equal to 0 ஒரு லைன், x plus y is equal to 3 ஒரு லைன். தேர்ட் லைன் கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டு வந்து 2, 3. சென்ட்ராய்டுங்கிற இந்த 3 வேர்டெக்ஸோட காமன் பாயிண்டாக இருக்கும். கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக கோவர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ இந்த லைன் மேலே இருக்கிறது இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே? இப்போ இந்த பாயிண்ட் உனக்கு தெரியும். இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணா போதும். x plus y is equal to 3, 2x minus y is equal to 0. சால்வ் பண்ணுங்க. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணாலே சால்வ் ஆயிரும். 3x is equal to 3. அப்போ x is equal to 1. x ஓட வேல்யூ 1னா y ஓட வேல்யூ 2 இருக்கும். ஸோ 1, 2 ஒரு பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்கள வச்சு கண்டுபிடிக்க போறோம். இந்த லைன் மேலே தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைனை y is equal to mx plus c ஃபார்மேட்ல எழுது. இப்போ y is equal to 2x plus 0. கரெக்டா? m ஓட வேல்யூ 2 and c ஓட வேல்யூ 0. அப்போ இதோட பாயிண்ட் எப்படி இருக்கும்? t, mt. ஸோ 2t. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து t, 2t. ஓகேவாடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் இதை முதல்ல எழுது மாத்துங்க. y is equal to -x plus 3. ஸோ m ஓட வேல்யூ -1 and c ஓட வேல்யூ 3. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? t, -t plus 3. ஓகே? எஸ். இப்போ இந்த மூணு பேத்தோட சென்ட்ராய்டு ஃபார்ம்ல உனக்கு தெரியும். ரைட்டா? 1, 2, t, 2t and இன்னொரு பாயிண்ட் என்னது? t, -t plus 3. இந்த மூணு பாயிண்ட்டுக்குமே நம்ம சென்ட்ராய்டு ஃபைண்ட் பண்றோம். we are finding the centroid. கரெக்டா? சென்ட்ராய்டு ஃபைண்ட் பண்ணா எப்படி இருக்கும்டா பசங்களா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். 1 plus t divided by 3, 2 plus 2t minus t plus 3 divided by 3 is equal to என்னடா பசங்களா? 2, 3க்கு ஈக்குவல். யாருக்கு ஈக்குவல்? 2, 3க்கு ஈக்குவல். which means 1 plus 2t by 3 is equal to 2. So 1 plus 2t is equal to 6. சரிங்களா? அப்போ 2t is equal to 5. அப்போ t ஓட வேல்யூ 5/2. ஓகே? நெக்ஸ்ட் t ஓட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். ஓகே? t ஓட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். வாட் அபவுட் திஸ்? இந்த பாயிண்ட் என்ன பசங்களா? t 5/2. கரெக்டா?
ஸோ இவங்க 5/2னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் 5ஆ இருக்கும். 5/2, 5ஆ இருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க? 5/2, how will this point be? -5/2 + 3. 6ல 1 போச்சுன்னா 1/2. ஓகேவாடா பசங்களா? ஸோ இவங்க 2 பேர்த்தோட 2 பாயிண்ட் ஃபார்முலா 5/2, 5 -5/2, சாரி 5/2, 1/2. ஓகேங்களா? யா பசங்களா 2 பாயிண்ட் ஃபார்முலால போடலாமா? ஸோ y minus 1/2, 5 minus 1/2, it is 3/2, which is equal to x minus 5/2, 0 டா. 5/2, 5/2, 0. So this becomes 0. அப்ப x is equal to 5/2. இதுதான் அந்த equation நினைக்கிறேன். ஓ ரெண்டுமே டீன்னு எடுத்துக்க கூடாது. சாரிடா பசங்களா. So this is u and this is u. Okay, you have to find u appo. So u. So what is it? U, minus u plus 3. Correct? So 2 plus 2t minus u plus 3 divided by 3. இவங்க ரெண்டு பேர்த்தையும் add பண்ணா 5/3. So this is fine. 6, 5. u plus t is equal to 5. இது ஒரு equation. What about this? இவங்க ரெண்டு பேர்த்தையும் add பண்ணா 5. 9. So 5 plus 2t minus u is equal to 9. இப்போ இங்க இருக்கிறது போனா 4. அப்போ minus u plus 2t is equal to 4. ஓகேவா பசங்களா? இவங்களை straight away solve பண்ணலாம். straight away solve பண்ணா 3t is equal to 9. அப்போ t ஓட வேல்யூ 3. ஓகேவா? t ஓட வேல்யூ 3. வாட் அபவுட் u? இது 3னா இது u ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ பாயிண்டே மாறும். ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? u 3 ஓட t ஓட வேல்யூ 3. கரெக்ட்டுங்களா? ஸோ 3னா 3, 6. And what about this u2? 2, 1. So what happened? 3, 6, 2, 1. So y minus 1 divided by 6 minus 1, 5. 5 is equal to x minus 2 divided by 3 minus 1, 1. Okay, y minus 1 is equal to 5x minus 10 drop பசங்களா. சரிங்களா? So what will happen? 5x minus y. So இங்க இருக்கிறது plus 1 வரும். So it become minus 9 is equal to 0. Okay. The equation is done. யாடா பசங்களா? Oh, students இருக்கீங்களா? So hi everyone. ஓலா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? யாடா பசங்களா? ஸோ இட் இஸ் ஒன்லி 2 sums is pending. ஐ ஹோப் இது இந்த கம்ப்ளீட் செக்ஷன்ஸ் முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் லைன் ஈக்குவேஷன்ஸோட ஃபார்மேட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவாடா பசங்களா? Yeah, so line equations format தான் we have been seeing here. So the திருப்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் this is the last sum. இது முடிஞ்சா அந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ லெட் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் வித் ஏ ஒரு வெர்டெக்ஸஸ் அண்ட் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து -3, 1. சரிங்களா? ஏசிபி இது வந்து தீட்டா. டன். And if the equation of the median through B is, so the median line கொடுத்திருக்காங்க 2x plus y minus 3 is equal to 0. Then the equation of the angle bisector. Very good. So angle bisector of C is (7x minus 4y minus 1 is equal to 0). Okay, what பசங்களா? Yes. Then tan theta is equal to what? அப்ப tan theta என்னன்னு கேட்டிருக்காங்க. Grade equationsல? Yeah.
So we can do it பசங்களா. ஸோ ஒரு மீடியன்னா என்னது? ஆக்சுவலி வாட் இஸ் மீடியன்? மீடியன் அப்படிங்கிறது இங்க இருக்க பாயிண்ட்டையும் இங்க இருக்க பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றதுனால வர லைன். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? யூ கேன் ரைட் இட் இன் லைக் இந்த லைன். இப்போ பி லைன்ல இருக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரியும். இந்த இந்த லைனை பாயிண்டா மாத்தணும். இந்த லைனை எப்படி பாயிண்டா மாத்துவீங்க? ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா டி கம்மா எம்டி பிளஸ் சி. கரெக்டா? இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்? வி ஹாவ் டு ரைட் லைக் ஸோ 2x plus y minus 3 is equal to 0. இந்த லைனை y is equal to minus 2x plus 3. So m ஓட வேல்யூ minus 2. So what is the point பசங்களா? t கம்மா minus 2t plus 3. இதுதான் c ஓட பாயிண்ட். This is C ஓட point. ஓகேங்களா? Sorry, this is B point. Okay? And இவங்களிலிருந்து C point கண்டுபிடிக்க முடியும். You can find the C point from this equation. Hi பசங்களா. Yes. What about the C point பசங்களா? இவங்களோட equation எப்படி கண்டுபிடிப்பீங்க? Same type. Seven x minus 4y minus 1 is equal to 0, which means 4y is equal to 7x minus 1. இப்போ y is equal to 7 by 4x minus 1. So இப்போ என்ன இதோட பாயிண்டா மார்க் பண்ணோம் அப்படின்னா some u, 7 by 4u minus 1. எஸ் 10th மேக்ஸ் எடுப்பீங்களா மேம்? எஸ் பசங்களா, 10th மேக்ஸ் எடுப்பேன். சரிங்களா? ஓகேடா பசங்களா? ஸோ வாட் வி நோ லைக் இப்போ 3 பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாயிண்ட் என்னதுன்னா ஸோ டி கம்மா மைனஸ் டி பிளஸ் 3. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கம்மா மைனஸ் 7u பிளஸ் 1 டிவைடட் பை 4. ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னடா பசங்களா, இவங்க ரெண்டு பேர்த்தோட மீடியன்ட்ல தான் இந்த லைன் இருக்கு. கரெக்டா? யா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் லைஸ் இன் திஸ் லைன். கரெக்டா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் 3 கம்மா 1க்கும் இவங்களுக்கும் u கம்மா 7 by 4u minus 1க்கும் we have to take midpoint. So எப்படி midpoint கண்டுபிடிப்பீங்க? Midpoint is equal to minus 3 plus u divided by u and seven by 4. ஓகே, லெட்ஸ் ஃபன். ஆக்சுவலி வந்துட்டு 10th பார்த்தீங்கன்னா பசங்களா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம நடத்திட்டு இருந்தோம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு கிளாஸஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அந்த கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10th ஆல்ரெடி பிளேலிஸ்ட் நான் போட்டு வச்சிருக்கேன்டா, இது வரைக்கும் நான் நடத்ததை. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா பசங்களா? ஸோ minus 1 by 4 plus 1 divided by 2. So this is 3 by 4 plus 3 by 4. இப்போ 7u plus 3 divided by 8. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் மீடியன் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணும். யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் திஸ் பாயிண்ட் இந்த மீடியன் லைன். மீடியன் லைன் என்னது? 2x plus 7y equal to 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும். சரிடா பசங்களா? ஸோ when you substitute it you will get the answer. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். What is the equation? So the equation is 2x plus y minus 3 is equal to 0. கரெக்டா? xக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? minus 3 plus
You have to substitute this. So 2 into minus 3 by 2 plus 3 by 2. Okay. Plus y-க்கு பதிலா என்ன substitute பண்ணுவீங்க? இவங்கள substitute பண்ணும். So 7u plus 3 divided by 8 minus 3 is equal to 0. Okay. So what happened? இதுவும் cancel ஆயிரும். Right? So when you take இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. So it's not 1, actually u. Okay. So minus 3 plus u plus 7u plus 3 by 8 minus 3 is equal to 0. So minus 3 அங்க போச்சுன்னா plus 3. Plus 6. So this is 8u plus 7u plus 3 divided by 8. Okay, why இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 15u. 15u plus 3 divided by 8 is equal to 6, which is 48. So 48ல போச்சுன்னா 45. So 45, which means u is equal to 3. u ஓட value என்னன்னு கேட்டிங்கன்னா 3. Okay. So we find the point. So நம்மளுக்கு இந்த vertex point தெரியும். Friday இருக்கும். Yeah, let's fun. Fridayல நம்மளுக்கு இருக்கும்டா பசங்களா. சரியா? So if you can find the values on the C ஓட vertex என்னன்னு கேட்டிங்கன்னா 3, 5. சரிடா பசங்களா? C ஓட vertex you can find. So actually C ஓட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்களா பசங்களா 3, 5. சரியா? C ஓட பாயிண்ட் நமக்கு என்ன வரும்? 3, 5 னு வரும். So we have this triangle. இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த triangle இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது C ஓட CAங்கற C and A க்கு உள்ள angle வந்து 2 beta by 2. ரெண்டு பேரும் தீட்டானா அது தீட்டா பை 2. ஸோ ஆங்கிள் பைசெக்டர்னா ஆங்கிளை 2ஆ டிவைட் பண்ணுவாங்க. இந்த லைனோட ஸ்லோப் அண்ட் இந்த லைனோட ஸ்லோப், ரெண்டு லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது தீட்டா பை 2க்கு ஈக்குவல். ஓகே, ஸோ வாட் யூ வில் டூ, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் உனக்கு தெரியும். ஸோ 3/5. ஓகே, அண்ட் இந்த வெர்டெக்ஸ் உனக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் தட் வெர்டெக்ஸ்? A ஓட வெர்டெக்ஸ் -3, 1. சரிடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் m1 ஸ்லோப் என்னது? m1 ஸ்லோப் என்னதுன்னா 1 - 5. ஸோ இட் இஸ் -4 டிவைடட் பை -3 ஆஃப் -3, இட் இஸ் -6. ஸோ 2/3. நெக்ஸ்ட் m2 ஓட ஸ்லோப் என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க லைன், கொடுத்துருக்க பைசெக்டார் லைன், இதோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிங்கன்னா -7/-4. ஸோ தட் இஸ் 7/4. ஸோ அப்போ tan θ/2 is equal to 2/3 - 7/4 divided by 1 plus 2/3 into 7/4. So when you take LCM, 12 is the LCM. So 8 minus 21 divided by 12 whole divided by 6. So 6 cross multiple பண்ண 6 plus 1 13 divided by 6. So இன்னாவும் இவங்களும் cancel ஆவாங்க 2 times, and this is 21ல 8 போச்சு அப்படின்னா it is -13. So 13 cancel ஆகி -1 கிடைக்கும். So -1/2. ஓகேவா? What is the answer பசங்களா? So tan θ/2 is equal to 1/2. tan θ/2க்கும் tan θக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. tan θ is equal to 2 tan θ/2 1 minus tan square θ/2. Okay, வாடா பசங்களா? So 2 into 1/2 minus 1 minus 1/4, which is 3/4. So 4/3. So what is your tan theta? 4/3. The option is right. Done பசங்களா? So இது வரைக்கும் பார்த்த sums we can solve by using this PDF. நீங்க இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் சம் ஃபார்முலாஸ் தான் இருக்கு. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் டூ அண்ட் சி ஃபார் யோர் ஹெல்ப். அண்ட் இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காம கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா பசங்களா? ஸோ